தலை வணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை விளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீரே பலனாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பதற்காக நமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்போதும் இந்த ஆராதனை வேலையை உடைய திருப்பிரசனத்தினால் எங்களை ஆண்டு நடத்தும். ஆண்டவரே, பாடல் வேலை, ஆராதனை வேலை, உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் நீரே கூட இருந்து வழிநடத்த வேண்டும் வேண்டிக்கிறோம். ஏற்ற விதமாக ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உடைய திருவார்த்தையை தந்து எங்களை கழுவி சுத்திகரித்து உமக்கேற்ற மனவாட்டிகளாய் நாங்கள் மாற உதவி செய்யும். மீட்பச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடல் எண் 53 நாம் பாடுவோம். பாடல் எண் 53. இயேசுவே உந்தன் மாசிலா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோரப்பாடுகள் யாவும் சகித்தீர் அத்தனையும் எனக்காகவோ என்ற இந்த பாடலை எல்லோரும் இருதயபூர்வமாய் உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடணும். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோரப்பாடுகள் யாவும் சகித்தீர் அத்தனையும் எனக்காகவோ. இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோரப்பாடுகள் யாவும் சகித்தீர் அத்தனையும் எனக்காகவோ. மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா, மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன், தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். என்மேல் பாராட்டின உமதன்பு ஈடா என்ன நான் செய்திடுவேன், நரகாக்கினையின் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன், நரகாக்கினையின் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா, மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன், தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எந்தன் பாவங்கள் பாரச் சுமை போல் தாங்க கூடாத மாபாரமே, மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா, மன்னித்தும் மறந்து தள்ளினீர், மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா, மன்னித்தும் மறந்து தள்ளினீர். மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா, மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன், தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எந்தன் பாதங்கள் சறுக்கிடும் போது வலக்கரத்தாலே தாங்குகின்றீர், மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தை
வார்த்தையால் தேற்றுகின்றீர். மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகின்றீர். மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எனக்காக நீர் யாவும் முடித்தீர், உமக்காக நான் என்ன செய்வேன். எந்தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் சிலுவை சுமந்தே வருவேன். எந்தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் சிலுவை சுமந்தே வருவேன். மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். ஹல்லேலூயா. கடைசியாக 275வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 275. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் என்ற அந்த பாடல். பாவியாக என்னையும் உயர்த்தினது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம். ஏழை மீது அவர் நேசக்கரம் நீட்டினார், அது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம். அவர் அதிசயங்களை பல விதங்களிலும் நாம் ருசித்திருப்போம். அப்படின்ட்டு அந்த அதிசயம் செய்பவரை உயர்த்தி அந்த அதிசயங்களை எண்ணி இந்த பாடலை நாம் பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவரின் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே
இறக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்முடைய அன்பு ஆண்டவர் நம்ம இந்த பாடலில் பாடினது போல் எத்தனையோ காரியங்கள் குருடாக இருந்த சில போல காரியங்கள் எல்லாத்துலேயும் நமக்கு பார்வை அளித்தார். செவிடாக இருந்த நமக்கும் நம் காதுகளை அவர் வார்த்தையை கேட்கும்படி அவர் நம் காதுகளை திறந்தார். பாவியாகி நம்மையும் உயர்த்தினார். ஏழை நம் மீதும் நேசகரம் நீட்டினார். இப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவரை நாம் பெற்றிருக்க நம்ம எல்லோரும் ஏகமாய் சேர்ந்த ஆண்டவரை துதித்து ஆராதிக்க கிடவும். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் அற்புதம் செய்கிறவராரே எங்கள் கூடவே இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் மாற்றுறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புயல் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நீர் உங்களுடைய வார்த்தையினால் அதை அதற்றி ஆண்டவரே அதை அமைதிப்படுத்துகிறீங்களே, அதற்காக நன்றி. உங்களுக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் அற்புதம் செய்கிறவராகவே அதிசயம் செய்கிறவராகவே எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகளில் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போதுமே கூட ஆண்டவரே உங்களுடைய அன்பினால் தேற்றி அப்பா எங்களை தூக்கி நிறுத்தி ஆண்டவரே நிலை நிறுத்தி ஆண்டவரே நீதியின் பாதையில் எங்களை நிறுத்துறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீதி செய்யும்படியாக எங்களை நிறுத்துறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பு மகா அன்பு அளவற்ற அன்பிற்காக நன்றி 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 ஆண்டவரே. எங்களை சுத்திகரிக்கிறீங்களே, உங்களுடைய ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து அப்பா உண்மை துதிக்கும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நிற்கும்படியாகவும் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தினீங்களே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மறித்து ஆண்டவரே பாவங்களை மன்னித்து ஆண்டவரை மறந்தும் அதை தள்ளி நீரே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்விங் கைண்ட்னஸ் லார்ட் ஆண்டவரே. உடைய மன்னிப்பு இல்லை என்றால் நான் எங்கே போவோம் ஆண்டவரே. உடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை மன்னித்து அப்பா எங்களை தெய்வ பயத்தின் பாதையில் எங்களை நிறுத்துறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இருபத்தி நாளத்திலிருந்து துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே
உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. நம்ம எல்லோரும் சுருக்கமாக ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். ஏதேன் தோட்டத்தில் முதலாவது பிசாசானவன் அங்கே அந்த சர்ப்பமானவன் அங்கே விதைச்ச ஒரு விதை என்னென்னா கீழ்ப்படியாமை என்ற ஒரு விதை. கர்த்தருக்கு அடங்கி இருக்கிறது என்ற ஒரு பகுதி எவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு பங்கு. கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற நியமனத்துக்குள்ளார நான் அடங்கி இருக்கிற ஒரு பங்கு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு பங்கு என்பதை நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவர் என்றைக்குமே ஒரு ஃப்ரீ சாய்ஸ் கொடுக்குற நம்மளை அன்புள்ள ஆண்டவர். அவர் எப்பயுமே அந்த தோட்டத்தின் நடுவில் ஒரு மரம் வச்சுருந்தார், இதுலேருந்து கனியை புசிக்காதன்னு சொல்லியிருந்தார், ஃப்ரீ சாய்ஸ் கொடுத்துருந்தார். அப்போ அவ்வளவு நாள் அவங்க இருந்தாங்க, அதில் சாப்பிடாமல் இருந்தாங்க அப்படின்னா என்னுடைய ஆண்டன் தேவன் நான் சொல்லியிருக்கிறாரு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது எனக்கு மீனிங்கு லாஜிக்கு அதோட என்ன ரீசன் அதெல்லாம் நான் யோசிக்க போகிறது கிடையாது. ஆனால் அவர் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் நான் சாப்பிட போகிறது கிடையாது அப்படின்னு ஒரு ஃப்ரீ சாய்ஸில் அவங்க கீழ்ப்படிஞ்சு அந்த அடங்கி இருக்கிற ஒரு பகுதியை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கும் பொழுது அவங்க அப்படிப்பட்ட ஒரு பரலோக வாழ்க்கையாக பரலோகமாக அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரோட ஒரு உறவில் சந்தோஷமாக இருந்தாங்க ஆதாம் ஏவாள். ஆனால் எப்போ அந்த ஃப்ரீ சாய்ஸில் ஒரு தவறான ஒரு டெசிஷன் அவங்க எடுக்கிறாங்களோ, அந்த அடங்கி இருக்கிற ஒரு பங்குலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம் அப்படின்னு எடுக்கிறாங்களோ, எடுத்தது நிமித்தம் தான் அவங்க இவ்வளோ பெரிய விளைவுகளை சந்தித்து ஒரு பெரிய ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ளார உள்ளே வரக்கூடிய ஒரு பகுதிக்குள்ளார அவங்க போனதை நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய ஜீவனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய ஜீவன் ரொம்பவுமே ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜீவமாக இருக்கும். அதாவது அவர் ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கிற ஈசாக்கு பலியிடக்கூடிய காரியம் பற்றி நம்ம ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் அவர் எந்த லாஜிக்கையுமே எதிர்பார்க்காம கர்த்தர் சொன்னார், அது எதுக்கு ஏன்றதெல்லாம் தெரியாது. அப்போ நம்ம அதை அப்படியே நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி அந்த கர்த்தருக்கு அடங்கி இருக்கிற ஒரு பங்கை அவர் தேர்ந்தெடுத்தார். ஆனால் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் அவர் எப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது போல் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அதுக்குள்ளார அவ்வளோ ஒரு அந்யூன்யமான ஒரு ரிலேஷன்ஷிப். அவங்க டிஸ்கஷன் கான்வர்சேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கும் என்னுடைய தேவனுக்கும் இருக்கணுமே அப்படின்ற ஒரு வாஞ்சையும் ஒரு ஆசையும் கொடுக்கும். இப்படிப்பட்ட ஆபிரகாம் எப்படி அடங்கி இருந்தார்ன்ற ஒரு பங்கை பார்க்கும் பொழுது அவர் எப்படி ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஆபிரகாமின் அவர் தகப்பனாக மாறுறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாம் எப்படி ஒரு அடங்கி இருந்த ஒரு பங்கில் இருந்தார், தேவனுக்கு அடங்கி இருக்க வேண்டிய ஒரு பங்கில் இருந்தார்ன்றதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஒரு 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 கணவனாக இருக்கிறோமோ, ஒரு மனைவியாக இருக்கிறோமோ, இல்லை ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோமோ, எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நமக்குன்னு நியமித்து வச்சிருக்கிற ஒரு பங்கில் அடங்கி இருக்கிறதுங்கிறது ஒரு பிளஸட் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணிக்க வேணும். ஏன் அப்படின்னா இந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம போய் நின்ற முடியும் அப்படின்னா, ஏன்னா நிறைய அரசியல்கள், நிறைய காரியங்கள் பேசுகிற சமத்துவங்கள் இதெல்லாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஏதோ பாரபட்சம் உள்ளவர் அப்படின்றது போல் ஒரு எண்ணத்துக்குள்ளார கொண்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் என்றைக்குமே நித்தியத்தின் பார்வையில் பார்க்கும் பொழுது அவர் பாரபட்சம் இல்லாதவர் தான். ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஒரு இடத்துல கேட்பாங்க, நான் ஒருத்தவங்க மறித்து நான் கல்யாணம் பண்ணி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, பரலோகத்தில் ஆண்டவர் என்ன பதில் சொல்லுவார்னா, பரலோகத்தில் அங்கே கொள்வினையும் இல்லை கொடுப்பினையும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். எல்லாருமே தேவதூதர்களை போல தான் இருப்போம்னு சொன்னார். அப்போ ஒரு பெண்ணும் சரி, ஒரு ஆணும் சரி, ஒரு கணவனும் சரி, ஒரு மனைவியும் சரி, அந்த இடத்துல ஒரு மனைவிக்கு ஒரு கீழான இடம், கணவனுக்கு ஒரு மேலான இடம் அப்படின்றத ஆண்டவர் அங்கே சொல்லவே கிடையாது. ஆண்டவர் நித்தியத்தின் பார்வையில் சமமான ஒரு காரியத்தை தான் சொன்னார். இங்கே ஆண்டவர் நமக்கு நியமிச்சிருக்கிற பாதையில் நம்ம உண்மையாக இருந்து அந்த பாதையில் நம்ம சரியாக கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து நான் போய் நான் என் வாழ்க்கையை முடிக்கிறேன்னு ஒரு பட்சத்தில் வரும்பொழுது, நித்தியத்தில் நான் போய் சேரும் பொழுது எல்லாருமே தேவதூதர்களை போல தான் இருப்போம். எல்லாருமே தேவதூதர்களை போல தான் இருப்போம். அங்கே பாரபட்சன்றது ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ ஆண்டவர் ஆனால் இந்த பூமியில் நமக்குன்னு ஒரு நியமனம் வச்சுருப்பார். அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்ற ஒரு வசனத்தை எப்படிலாம் திருச்சி பேசுகிற காரியங்களையும் நம்ம இந்த உலகத்தில் பார்க்க முடியும். அதாவது அப்படி ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு ஒன்றே ஆண்டவருக்குள்ளார வந்த நாம் கணவனுக்கு அடங்கி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியோ இல்லை ஒரு பெண்ணும் ஆணும் சமம் ஈக்குவல் அப்படின்ற ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு பங்குக்குள்ளார நம்ம வஞ்சிக்கும்படியாக ஏமாற்றி கொள்ளக்கூடாது. பிசாசு அப்படி வஞ்சிக்கப்படுறதுக்கு, அப்படி வஞ்சிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ வாஞ்சையாக தான் இருப்பான் அவன். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை வச்சே திருச்சி அந்த ஒரு சரியான ஆண்டவருடைய ஒரு அடங்குதலுக்கு கீழே வெளியே கொண்டு வந்துட்டான்னா அவன் சக்சீட் ஆயிடுவான்னு அவனுக்கு தெரியும்.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம விழிப்புள்ளவர்களாக எல்லாருமே கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு கணவனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிற ஒரு எல்லை, கர்த்தர் எனக்குன்னு கொடுத்துருக்கிற ஒரு மனைவி, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த மனைவியை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த மனைவியை நீ அன்பு கூறணும். அவள் நீ சொல்கிறது கேட்கல, நீ நினச்சபடி நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, அந்த சூழ்நிலையை நீ அவளை அன்பு கூறணும். இந்த இடத்துல நான் கர்த்தருடைய அடங்கி இருக்கிற ஒரு பங்குக்கு மீறி நான் வெளியே போய் நான் என்னுடைய சுயமாக ஆண்டவரே எனக்கு இந்த இப்படி அன்பு கூற முடியல, எனக்கு இந்த மனைவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வெளியே போக முடியாது, போகவும் கூடாது. அதே சமயத்தில் ஒரு மனைவிக்கும் என்ன ஒரு பங்கு இருக்குது அப்படின்னா, கர்த்தர் எனக்கு தலையாக இயேசு கிறிஸ்துவை வச்சிருக்கிறாரு. அப்படின்றப்ப எனக்கு தலையாக ஒரு கணவனை வச்சிருக்கிறாரு, அந்த கணவனுக்கு தலையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நியமனத்தை கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை என்றதையும் இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணி நம்மளே வஞ்சிக்க போக செஞ்சிடக்கூடாது. ஆனால் எனக்குன்னு கணவன் ஒன்று கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த கணவன் என்னை எப்படி நடத்துகிறாரோ, கணவன் எனக்கு அது எனக்கு லாஜிக்கல் படி எனக்கு தெரியல, எனக்கு புரியலை, எப்படி தேவன் ஈசாக்க பலியிடுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த லாஜிக்கலாக ஆபிரகாம் திங்க் பண்ணவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் செஞ்சுட்டேன். அவ்வளவு வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறந்து அந்த டைமில் அந்த வளர்ந்த ஒரு மகனை கொண்டு போய் நீ போய் பலியிடுன்னு சொல்கிறது, அதை கீழ்ப்படிஞ்சு அப்படியே போகிறதுன்றது ஒரு லேசான காரியம் கிடையாது. அடிக்கடி நமக்கு கேட்கறதுனால அது சாதாரணமான விஷயமா தெரியலாம், ஆனால் அது ஒரு லேசான காரணமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உறவில், அப்படிப்பட்ட ஒரு அடங்கி இருத்ததில் ஆபிரகாம் தேவனுக்கு கீழே அடங்கி இருந்தார். அது அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக அது முடிஞ்சதை நம்ம பார்க்க முடியும். அதே ஒரு ஆசீர்வாதம் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த நியமனத்துக்குள்ளார கர்த்தர் ஒரு நியமனம் வச்சுருப்பார், அந்த நியமனத்துக்குள்ளார தான் நம்ம அடங்கி இருக்கணும். எந்த சூழ்நிலையில் வச்சுருந்தாலும் சரி, அதை மனப்பூர்வமாக கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற கணவன் சொல்லி அடங்கி இருக்கணும். சாராளை குறித்து நம்ம ஆல்ரெடி தியானிச்சிருக்கிறோம். அதாவது சாராள் அந்த அபிமலைக்கு அப்போ வரும்பொழுது என் சகோதரின்னு நீ சொல்லுன்னு சொல்லி ஆபிரகாம் என்ன சொல்லுவார்னா, என் சகோதரின்னு அவன் சொல்லிடுவார். அவர் ஒரு உறவின்படி ஆக்சுவலாக அவங்க ஒரு சகோதரி தான், அதாவது தூரத்து சகோதரின்றது போல் வந்தாலும் ஆனால் அந்த சகோதரின்னு சொல்லி அவர் அப்படி சொல்லிடுவார். ஆனால் அப்படி சொல்லும் பொழுது சாராள் எந்த இடத்துலையுமே நான் சகோதரின்னு நாங்கள் சொன்ன மாதிரி வேதத்தில் போடலை. ஆனால் அவங்க அப்படியே கணவனுக்கு ஆண்டவரேன்னு சொல்லி அடங்கியிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம 1 பேதுருவில் படிக்கிறோம். அப்போ அவர் அவங்க கணவனுக்கு அப்படியே அடங்கி இருந்து போனதுனால எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பலத்த பாதுகாப்பு அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அபிமலைக்கு கிட்ட தேவன் தரிசனமானார். தேவன் டைரெக்டாக தரிசனமாகி நீ நீ வைத்திருக்கிற அந்த பெண் ஒரு இன்னொருத்தவங்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு கனவுல அவங்க தரிசித்து தேவன் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தார். ஏன் இங்கே நான் இல்லை, நான் ஆண்டவருக்கு நான் அடங்கியிருக்கிறேன், நான் கர்த்தருக்கு தான் அடங்கியிருப்பேன், நீங்கள் சொல்கிறபடி நான் செய்ய மாட்டேன்னு அந்த மனைவி சொல்லலை. அந்த மனைவி அப்படியே கணவனுக்கு அடங்கியிருந்து அந்த பகுதியில் போனதுனால கர்த்தரே அங்கே பாதுகாப்பாக இருந்தார். அவனை நீ அவளை அவர் ஆண்டவர் தேவன் ஒரு வார்த்தை, அழகாக ஒரு வார்த்தை அங்கே சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நான் உன்னை அவளை தொட விடலை அப்படின்னு சொல்லுவார். நான் உன்னை அவளை தொட விடலை அப்படின்னு சொல்லுவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அந்த மனைவிக்கு கிடச்சிது. ஏன் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு நியமித்த அந்த ஒரு கணவனுக்கு அவங்க அடங்கியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான இந்த ஒரு வாழ்க்கை, கணவனும் சரி என்னுடைய பங்குலையும் சரி. நம்ம எபேசியர் 5வது அதிகாரத்தில் அங்கே 21வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அதுக்கு முன்னாடி ஒளியில் நடக்கிறத குறித்தும் ஞானத்தில் நடக்கிறத குறித்தும் அந்த அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிப்பார். அன்பில் நடக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஒளியில் நடக்கிறதுலேருந்து கொண்டு போய் ஞானத்தில் நடங்கன்னு கொண்டு போயிட்டு அதை எப்படி முடிப்பார் அப்படின்னா, சப்மிட்டிங் டு ஒன் அனதர் இன் த ஃபியர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி முடிப்பார். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லி முடிப்பார். அப்போ எப்படி ஒரு காரியத்தை சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தில், இந்த ஃபியர் ஆஃப் த லார்ட். அப்போ இப்படி நான் ஒளியில் நடக்கிற ஒரு பங்கோ, அன்பில் நடக்கிற ஒரு பங்கோ, என்னுடைய ஞானத்தில் குறைவுபட்ட ஒரு பங்கோ, ஏதோ ஒரு காரியத்தில் நான் கணவனாகி எனக்கு நான் ஒரு தவறான ஒரு பாதையில் நான் போகிறேன், தவறான காரியங்களை நான் செய்கிறேன்றதை என் மனைவி பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த மனைவிக்கு என்ன உரிமை உண்டுன்னா, அவங்க கண்டிப்பாக இது சரியில்லை, இந்த காரியங்கள் செய்யாதீங்கன்னு சொல்கிற ஒரு உரிமை உண்டு. ஆனால் அதை ஏதோ ஒரு ஆதிக்கத்துக்கு கொண்டு போகிறது கிடையாது. ஆனால் அவங்க உரிமையோடு கர்த்தருக்கு பயப்படுற வழியில் நம்ம கணவன் நடக்கணும்னு சொல்லி அவங்க செய்கிற ஒரு காரியத்தில் அந்த கணவனும் அந்த காரியத்தை கேட்கும் பொழுது, அந்த சஜஷனை அவங்க சொன்னாலும் சரி, அந்த சஜஷனை கேட்டு அதன்படி நடக்க வேண்டியது தன்னுடைய பங்காகவும் இருக்குது. அதே பங்கு ஒரு மனைவிக்கும் இருக்குது. ஒரு மனைவி கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பங்கை விட்டு வெளியே போகிறாங்க, அது ஒரு காரியத்துக்கு தவறான ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னு ஒரு மனைவி செய்கிறத ஒரு கணவன் பார்க்குறான், நேர்பட பார்க்குறான் அப்படின்னா, அவன் கண்டிப்பாக அவனுக்கு ஒருவருக்கொருவர் அடங்கி இருக்கிறன்ற ஒரு பங்கு கீழே அவன் போய் அதை சொல்லும் பொழுது அந்த மனைவியும் அதுக்கு அடங்கி இருக்கிற ஒரு காரியத்தில் அவங்க இருக்கணும். அப்போ இந்த காரியம் சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷமே அடுத்த வசனத்திலே எப்படி ஆரம்பிக்கிறார்னா, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்
அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அப்போ எதையும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுறதில்ல ஒருவருக்கு ஒரு அடங்கி இருக்கிறன்ற ஒரு பங்கு இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் கர்த்தர் இங்கே நியமிச்சிருக்கிற ஒரு பாதையில், கர்த்தருக்கு சித்தம் செய்கிற ஒரு பாதையில் ஈசாக்கை போய் பலியிடுன்னு சொல்லி சாராள்கிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்லலை, ஆபிரகாம் கிட்ட சொன்னார். ஆபிரகாம் அப்படியே தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு முன்னாடி ஸ்டெப் எடுத்து அந்த ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லி லாஜிக்லாம் பார்க்கவே இல்லை, போயிட்டார். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை நடத்தி குடும்பத்தை நடத்துவதற்கும் குடும்பத்திற்கு தலையாக ஒரு கணவனை வச்சிருக்கும் பொழுது, கர்த்தர் செய்யும் பொழுது, அந்த இடத்துல மனைவி எப்பொழுதும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பாவம் ஒன்றிற்கு மாத்திரம் மட்டும்தான் உடன்பட தேவையில்லை. கர்த்தருக்குள் அடங்கிருங்கள்ன்றது என்னென்னா, பாவத்திற்குள்ளார மட்டும்தான் நம்ம பாவத்துக்கு ஒரு பாவம் செய்யும்படியாக ஒரு கணவன் சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் சொல்லி அப்பொழுது அந்த மனைவி சொல்லலாம், நீ இந்த பாவத்துக்கு என்னால் செய்ய முடியாது, ஆனால் உங்களை நான் மதிக்கிறேன், கனம் பண்ணுறேன், உங்களுக்கு நான் அடங்கி இருக்கிற ஒரு பங்கு இருக்குது, ஆனால் பாவம் மாத்திரம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மனைவி கண்டிப்பாக இருக்க முடியும். ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு கணவன் எனக்கு இப்படி செய்ய சொல்கிறாரு அப்படின்றப்ப அதை மனப்பூர்வமாக கீழ்ப்படிஞ்சு எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்ருக்கு. அப்போ நான் கணவனுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா, நான் கர்த்தருடைய சப்ஜெக்ஷனுக்கு நான் கீழே இருக்கேன்னு அர்த்தம். ஒருவேளை நான் கணவனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு தூக்கி வீசுகிறேன் அப்படின்னா, நான் கர்த்தருடைய சப்ஜெக்ஷனை விட்டு நான் வெளியே போகிறேன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தர் எனக்கு நியமிச்சு வச்சிருக்கிற ஒரு கணவன் அது. அப்போ இந்த பங்கை நான் சீரியஸாக என் லைஃப்பில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரியம் நம்ம லைஃப்பில் எப்பொழுதும் வச்சிருக்க வேண்டிய ஒரு இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இது நம்ம சாராள் லைஃப்பில் பார்த்தது போல் அவங்க எப்படி கீழ்ப்படிஞ்சு அப்படியே போனாங்களோ, அந்த இடத்துல ஆபிரகாம் இல்லை, தேவன் பாதுகாப்பாக இருந்தார் அவங்களுக்கு. ஆபிரகாம் இல்லை, தேவன் அபிமெலேக்குக்கு தரிசனமாகி, நீ உன்னை அவளை தொடாதபடி நான் அவளை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன், நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பை கர்த்தர் அருளுகிறார். அப்போ எவ்வளோ ஒரு அழகான ஒரு பாதுகாப்புக்குள்ளார நம்ம இருக்கிறோன்றதை மறந்து நம்மளுடைய சுய புத்தியின்படி நடவாமல் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் என்னால் ஜெபிக்க முடியும், ஆண்டவரே இது ஏதோ இதில் சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் அதை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றி போட வல்லவர் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். 1 பேதுரு 3வது அதிகாரம், அதுலேயும் சரி இதுலேயும் சொல்லி நிறைய இடத்துல கவனித்தோம் அப்படின்னா, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு அடங்கியிருங்கள், கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்லி நம்ம படிக்க முடியும். தீத்துலையும் சரி, தீத்துவில் படிக்கும் போதும் வரும், இதுலேயும் 1 பேதுருலையும் வரும், எபேசியர்லேயும் வரும். எல்லா இடத்துலையும் வர்றது எல்லாமே என்னென்னா, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்ற ஒரு பங்கு வரும். ஏன்னா கணவன் மனைவின்னு ஒரு பங்கு வந்ததுக்கப்புறம் அடுத்து எங்கள் அப்பா சொன்னாங்க, நான் அதனால தான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை வேற ஒரு காரியத்தை நான் கீழ்ப்படிஞ்சு கணவனுக்கு மீறி நான் செய்கிற ஒரு காரியமோ, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுனாலே அந்த ஒரு எச்சரிப்பு எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். ஓன் ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க முடியும். ஒருவேளை என்னுடைய கணவனோ, என்னுடைய மனைவியோ, என்னுடைய துணையோ, இவங்க ஆண்டவரை விசுவாசிக்காதவங்களா, ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களா வாழ்கிறாங்க அப்படின்னாலும் நான் எப்படி அவங்கள ஆதாயம் செய்ய முடியும் அப்படின்றதையும் இந்த 1 பேதுருவில் அழகான பேதுரு சொல்லுவார். அதாவது அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் கூட அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய இதில் ஒரு பெரிய வெளிச்சமும் சத்தியமும் இருக்குன்றதை நம்ம அதில் பார்க்கணும். அதாவது என் கணவன் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு கணவனாக இருக்கிறான், இல்லை என் மனைவி திருவசனத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு மனைவியாக இருக்கிறா அப்படின்னு இருந்தாலுமே கூட நான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நான் பயபக்தியோடு, ஆங்கிலத்தில் நல்லா போட்டிருக்கோம், அதாவது that even if some do not obey the word, they without a word may be won by the conduct of their wives when they observe your chaste conduct accompanied by fear. By fearன்றது மனுஷனுக்கு பயப்படுற பயம் கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால அவங்க அந்த நன்னடத்தை நிமித்தம் அவங்களுடைய லைஃப்பை பார்த்தே போதனையே தேவையில்லைன்னு போட்டிருக்கு. நீங்கள் போய் டீச் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும்னே அவசியம் இல்லை. உங்கள் லைஃப்பை பார்த்தே அந்த கணவனோ சரி, அந்த மனைவியோ சரி, அவங்க ஆண்டவரை பற்றிக்கொள்ள முடியும், அவங்கள ஆதாயம் பண்ண முடியும்னு இருக்குது. அது எப்படி அழகாக போட்டிருக்குன்னா, ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள்னு போட்டிருக்கு. அப்போ இது என்னென்னா, ஒருவேளை பண்ணி கொள்ளப்படலான்னு போடலை, நீங்கள் இப்படி போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள்னு போட்டிருக்கிறது எவ்வளவு அச்சாரியான நமக்கு கொடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு வாக்குத்தத்தம் மாதிரி தான் அது. நான் என்னுடைய லைஃப் மூலமாக நான் என்னுடைய பிரதிபலிக்கும் பொழுது, என்னுடைய கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கும் பொழுது, அவருக்கு பயந்து அடங்கியிருந்து நடக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையில் அவரை
நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களையும் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை தான் இந்த இடத்துல பார்க்க முடியும். இத்தனை இப்படி நம்ம அடங்கி இருக்கும்படியாகவும் நமக்குள்ளார கர்த்தருக்குள்ளார அடங்கி இருக்கிறதுல எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும். ஒரு கணவனும் சரி, மனைவி வந்து ஒரு வேளை தெய்வ பயத்தின் கீழாக எனக்கு வந்து சொல்லி இப்படி கர்த்தருக்கு பயப்படுற வழியை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்களேன்னு அவங்க வந்து ஒரு சஜஷனை எனக்கு சொல்லும் பொழுது நான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு அவர் மூலமாக எனக்கு பேசுனதுக்கு நன்றின்னு சொல்லி நான் கீழ்ப்படிஞ்சு போகணும். அதே சமயத்தில் ஒரு மனைவின்ற ஒரு பங்கில் இருக்கும் பொழுது நம்ம பார்த்தது போல் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம அடங்கி இருக்கிற ஒரு பங்கில் இருந்தாலும் ஆனால் என்னுடைய ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு பங்கு அப்படின்னு வரும் பொழுது அந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் சொல்ல எல்லா காரியங்கள்லையுமே கணவன் நடத்த மனைவி கணவனுக்கு கீழாக அடங்கி இருப்பது அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்படி ஒரு வேலை ஸ்தலத்துலையும் சரி, நம்ம எல்லாரும் வேலை பார்க்குற ஒரு இடத்துலையும் நமக்குன்னு எஜமான்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லையும் எத்தனையோ இடத்துல நம்ம படிக்க முடியும். வசனங்கள் எடுத்து நிறைய காரியங்கள் பார்க்கலாம். நீ உனக்கு வந்து ஹார்ஷான ஒரு மாஸ்டர் இருந்தால் கூட அவனுக்கு நீ கீழ்ப்படிஞ்சிருன்னு இருக்கு. உன் மனசாட்சி நிமித்தம் நீ அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருன்னு இருக்கு. உனக்கு ஹார்ஷ்னா ரொம்ப கடினமாக நடத்தக்கூடிய ஒரு மாஸ்டர் இருந்தால் கூட அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருன்னு இருக்கு. அப்போ நமக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு டெஸ்ட் போல் நமக்கு எல்லா காரியங்கள்லையுமே வந்து ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை நமக்கு வச்சிருக்கிறார். நமக்கு சபையிலையும் சரி, நமக்கு ஒரு மூப்பரை வச்சிருக்கிறார். எல்லா காரியங்கள்லையும் அந்த காரியங்கள் நிறைய நேரம் நமக்கு லாஜிக்கல் மைண்டில் இது சரியில்லைன்னு சொல்லி தோணலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு நியமிச்சிருக்கிற ஒரு அதிகாரத்துக்கு கீழார அடங்கி இருப்பது ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த லாஜிக்கல் திங்கிங்குள்ளாரே போக மாட்டோம். அப்படியே கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக கீழ்ப்படிஞ்சிட்டு போயிடுவோம். அதற்குரிய ஆசீர்வாதத்தை பின்பாக நம்ம அதை திரும்பி பார்த்தா நம்ம உணர முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையும் கர்த்தருக்கு அடங்கி இருப்பது ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இது ஏதோ பூமி இந்த உலகத்தில் இருக்க இந்த அரசியல் பேச்சின்படி பார்த்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஏதோ தவறான ஒரு வார்த்தையை போல் யூஸ் பண்ணிடக்கூடாது. இது எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை. ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து அவர் வந்து அந்த எருசலேமில் காணாமல் போயிருந்தப்போ அவர் திரும்ப வந்து அவங்க அம்மா அப்பா கண்டுபிடிச்சி அவனை கூட்டு போய் அவங்க வீட்டுக்கு போய் என்ன போட்டிருக்குன்னா அவங்க வீட்டுக்கு போய் தாய் தகப்பனுக்கு அவர் அடங்கி இருந்தாருன்னு இருக்கு. அவர் சப்ஜெக்டாக இருந்தார், அவர் சப்மிட்சிவாக இருந்தார். அவர் தாய் தகப்பனுக்கு நான் வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிற ரட்சகர், நான் ஏன் உங்களுக்கு அடங்கி இருக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. அங்கே என்ன பங்கில் இருந்தாரோ அவருக்குன்னு அந்த நியமனம் இருந்துச்சு. அந்த நியமனத்தில் அவர் உண்மையாக இருந்தார். அப்படி நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு நியமனத்தில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம அதில் வந்து அடங்கி இருப்பது கண்டிப்பாக நமக்கு தேவையாக இருக்குது. ரெண்டு விதமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று என் சுயம் தொடப்படலாம், என் சுயம் பாதிக்கப்படலாம், என் சுயத்து நிமித்தம் நான் உடைக்கப்படும்படியாக சூழ்நிலையில் வரலாம். இது நிமித்தம் நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு நான் சொல்கிறதுன்றது ஒரு தவறான செயல். நான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஏன் நான் உடையட்டும், நான் என்னுடைய சுயம் பாதிக்கப்பட்டால் பரவாயில்ல, அது பாதிக்கப்படட்டும். ஏன்னா அந்த சுயம் என்றைக்குமே தனக்கானதையே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு சுயம். இது போகட்டும், நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போகிற ஒரு பங்கு. இந்த இன்னொரு பங்கில் தான் வந்து பாவம் என்று இருக்கிற பங்கில் மட்டும்தான் கர்த்தருக்குள் நான் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். இது எனக்கு கர்த்தருடைய பாதையை விட்டு வெளியே சொல்லுகிற ஒரு பாவத்தை நீங்கள் செய்ய சொல்கிறீங்க, இதனால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்மளால் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும். இந்த பங்கில் நம்ம உண்மையாக இருந்தாலும் நம்ம சுயத்தை பாதுகாக்கிறதுக்காக, நம்ம சுயத்தை பேணி பாதுகாக்கிறதுக்காக நான் சப்மிசிவாக இருக்க மாட்டேன்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஆசீர்வாதத்தையும் இழந்துருவோம். கர்த்தருக்கு கீழே இருக்கிற சப்ஜெக்ஷனை விட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை உடையவர்களாய் இந்த கர்த்தருக்கு அடங்கி இருக்கிறதில் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை உணர்ந்தவர்களாய் நம்ம எல்லோரும் வளர்க்கிறோம். ஆமென், ஆமென். அந்த கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிற ஒரு பகுதியானது இட் இஸ் ஒய்ட் ரேஞ்ச், ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒரு பகுதி. அதை மிக எளிதில் அதை நாம் செய்துவிட்டோம் என்று சொல்லிவிட இயலாது. அது ஏனென்றால் இட் இஸ் ஹெவன்லி அபோர்டு, பரலோகத்தில் வாசம் செய்கிற அந்த தகுதி உடைய ஒரு பகுதி. எனவே ஆதாமும் ஏவாளும் அவர்கள் ஏன் பரலோகத்தை இழந்தார்கள்? தங்களுடைய சிருஷ்டிகர்த்தாவோடு அவரே சிருஷ்டித்து, கையாலேயே சிருஷ்டித்து, அவரே ஆப்ரேட் பண்ணி அந்த விழாவை எடுத்து சிருஷ்டித்து முதலில் ஆதாம், பின்பு இரண்டாவது ஏவாள் என்று சிருஷ்டித்து வைத்து தன்னோடு வைத்து கொண்டு குளிர்ச்சியான வேளையிலே அவர் வருவார். அவரோடு இருவரும் சேர்ந்து நடந்து அவர் செல்வார்கள். எத்தனை காலம் அப்படி சென்றிருப்பார்கள் இடணும். நிச்சயத்திலே அங்கே வயது ஒன்று இருப்பதில்லை. ஆகவே மேபி ஒரு 100 years 100 வருடங்கள் இருந்தாங்களோ, வி டோன்ட் நோ, நம்ம தெரிவதில்லை. அப்படி அவர்கள் இணைவறியாது இருந்த ஒரு பரலோகத்தை இழக்கச் செய்ததே என்னவென்று சொன்னால் டிசோபீடியன்ஸ், இந்த கீழ்ப்படியாமை என்பதுதான். ஆகவே ஒரே மனுஷனாலே, அந்த ஆதாம் என்ற ஒரே மனுஷனாலே அங்கேயும் தேவன் மிக அன்புள்ளவர். அவர் அந்த ஆதாமை தான் அந்த முதலாவது சிருஷ்டித்து, இரண்டாவது தான் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டாள் என்று 1 தீமோத்தேயுவிலே அவர் சொல்லுவார்.
ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள் என்றும் அதை குறிப்பிட்டு அவர் சொல்வார். அவள் ஏன் போதிக்கக்கூடாது என்று சொன்னால் சீஸ் டிசீவ்ட், அவள் ஏமாற்றப்பட்டவள், ஆகவே அவள் சபையில் எழுந்து போதிக்கவும் கூடாது என்றும் எழுதியிருக்கிறது. சி கேன் டெஸ்டிஃபை, அவள் தன் தலையை முக்காடிட்டு ஜெபம் செய்யலாம், சாட்சிகள் சொல்லலாம். பட் டீச்சிங் என்று சொல்வது நீங்கள் நன்மைக்கு இதுதான் நன்மை, இதுதான் தீமை, தீமையை விட்டு விலகி நன்மை இப்படி வாருங்கள், இதுதான் ஒளி, இதுதான் வெளிச்சம், நீங்கள் இந்த ஒளியில் இருளில் இருக்கக்கூடாது, ஒளிக்கு வாருங்கள், பெலியால் என்றால் என்ன, கிறிஸ்து என்றால் என்ன, அந்த பெலியாலுக்குரிய காரியம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது என்றெல்லாம் போதிக்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது பாருங்களேன். காட் நெவர் அலோட் தேன், தேவன் அதை அனுமதித்ததில்லை. இக்காலத்தில் பல சபையிலே சில பெண்கள் போதிக்கிறார்களே, சோவான், அதனால் நமக்கு என்ன, அது வேதவசனத்தை யாரோ மீறுகிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களை குறித்தது. யாரோ ஒரு ஆதாம் மீறின நிமித்தம் முழு இந்த உலகமே கெட்டுப்போய் இருக்கிறதே, அந்த ஒரு ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே எல்லோரும் கீழ்ப்படியாமைக்குள் வந்தோம் என்று அந்த ரோமரிலே அதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஒரே நபர் அந்த ரோமர் 6 வாசிக்கிறது, அவர் ஒரு நபருடைய கீழ்ப்படிதலினாலே we all become into him, அவருக்குள்ளாக இந்த புதிய 2வது ஆதாமுக்குள்ளாக நாம் கம்மிங் அகைன் நம்முடைய கீழ்ப்படிதலுக்குள் நாம் கட்டப்பட்டு now we are getting the abode of Christ, கிறிஸ்துவனை நம்ம தங்கி வாசம் செய்கிற அந்த இடத்தை பெற்றுவிட்டோம். இப்பொழுது நம்ம எங்கே இருக்கிறோம்? லிட்டரலி என்று சொல்லுவது பின்பாக நாம் உலகம் பழைய வானம் பூமி எல்லாம் ஒளிந்த பிறகு ஏதேனும் தோட்டத்திலையும் இன்னொரு ஒரு இடத்துல நாம் புதிதான வானம் புதிதான பூமி இடத்தில் போகிறோம். தட்ஸ் ரைட். ஆயிலும் கூட ஈவன் நான் இப்பொழுதுமே கூட ஒருவன் என்னுடைய வார்த்தைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவன் நடப்பான் என்றால் ஐ வில் லவ் ஹிம், அவனை நேசித்து அவனிடத்திலே நான் வாசம் பண்ணுவேன். நான் வாசம் பண்ணுகின்றபடினாலே மை ஃபாதர் ஆல்சோ கம், என் பிதாவும் வருவார், நானும் என் பிதாவும் சேர்ந்து அவனோடே வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிற ரீகெய்னிங் த ஹெவன், பரலோகத்தை மீண்டும் பெற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், அதற்கு ஆதாரம் என்னவென்று நான் சொல்ல வேண்டும். திஸ் ஒபீடியன்ஸ், இந்த கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலை வைத்து தான் நாம் சோதிக்கப்படுகிறோம் என்பதை அநேகர் மறந்து விடுகிறார்கள். ஏதோ பேச்சு வாக்கிலே பிசாசு அப்படி இப்படி என்று பேசி இந்த பழத்தை பற்றி அப்படியா சொன்னால் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி அப்படி சொல்லி போய்விட்டார், அது நடந்திருக்காதே, என்ன அது எவ்வளோ ருசி உள்ளது என்று உனக்கு தெரியுமா, பார்த்தாலே உனக்கு இன்பமாக இருக்கும் பாரு என்று கொஞ்சம் டைவர்ட் பண்ண, இது போன்ற ஒரு டிஸ்கஷனுக்குள் வருகிறவர்களும் they get apart from the obedience, கீழ்ப்படியாமை விலகி போகிறவர்களாக இருக்கிறார்கள். they put reason there. நீங்கள் சொந்த புத்தியில் சாய்ந்து கொள்ளாமல் நீங்கள் கர்த்தரை சார்ந்து வாழுங்கள் என்று சொல்கிற அந்த நீதிமொழி 4ஆம் வசனத்திலே 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல் இல்லாமல் their own understanding, தன் சொந்த மனதின்படி அவன் யோசனையை வைத்து அவன் புகுத்தி வைத்து விட்டான் இந்த பிசாசானவன். ஆனால் ஒரே கிறிஸ்துவினால், கிறிஸ்து இதற்கு இந்த பூமியிலே அவர் வந்தார் டு டூ த ஃபாதர்ஸ் வில், பிதாவுடைய சித்தம் செய்வதற்கு, பிதாவுடைய விருப்பத்தை செய்வதற்கு, பிதாவுக்கு கீழ்ப்படிவதற்கு அவர் வந்தபடினாலே, ஒரு மனிதனுடைய அந்த கீழ்ப்படிதலினாலே we all come under that, அந்த மீண்டும் அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மீண்டும் நாம் இழந்த அந்த பரலோகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எல்லாம் மொத்த தொகையாய் நாம் சொல்வதெல்லாம் சுய சித்தம், என் சித்தம் என்பதுதான். என் விருப்பம், அவனவன் தன் விருப்பத்தின்படி சென்றான் என்று இருக்கிறதை போல் என்னுடைய விருப்பம் என்று சொல்வதை ஜீசஸ் டினைட் இட், அதை மறுத்தார். எதற்கு இந்த பூமியிலே வந்தார்? பஸ்காவாக இருந்து, ஆட்டுக்குட்டியாக இருந்து என்னுடைய பாவங்களை மீட்கும் பலியாக வந்தார். தட்ஸ் கரெக்ட். அதை விட மேலாயும் நம்மை இங்கே பாவங்களை மன்னித்து விட்டு இங்கே விட்டு போவதற்கு அவர் வந்தார். இல்லை, நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டுமே. அதுக்கு ஒரே வழி என்னவென்றால், என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல, மை ஃபாதர்ஸ் வில், என் பிதாவினுடைய சித்தம் என்று சொல்கிற அந்த இடத்தை அடையும் பொழுதுதான் we will regain the last house, நாம் இழந்து அந்த பரலோகத்தினுடைய அந்த வீட்டை பெற்றுவிட முடியும். என் பிதாவின் வீட்டில் உங்களுக்கும் சேர்ந்து அந்த வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறேன் என்று எவ்வளோ அகமகிழ்ந்து கண்ணுக்கு எதிராக ஒரு 11 சீசர்களை வைத்து சொன்னாரே பாருங்களேன். ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு திங்க் லைக் தட். அந்த நாட்களிலே ஒரு 120 பேர் பெரிய கூட்டமாக இருந்தாலுமே கூட எல்லாம் how many people I can say that, எத்தனை ஜனங்களை பார்த்து, பிதாவே இவர்கள் நம்முடையவர்கள், இவர்கள் பரலோகத்திற்குரியவர்கள், இவர்களுக்கு ஒரு மாளிகை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன்,
என்று நம்ம கூறி எத்தனை பேர் கேரண்டியாக இருப்பார் என்று எண்ணும் பொழுது சம்டைம்ஸ் சில சமயத்தில் எனக்கு ஒரு மனதிலே ஒரு துக்கம் ஒன்று உண்டாகிவிடும். அதுபோன்ற ஒரு பகுதியை பார்க்கும் பொழுது ரைட்னா இப்படி இருக்கக்கூடிய இங்கே குடியிருக்கிற உங்களை வைத்து அந்த அளவு இல்லாட்டும் நீங்கள் குடியிருக்கிற மக்கள் எத்தனை 10-12 குடும்பங்கள் 13 குடும்பங்கள் நீங்கள் குடியிருக்கிறீர்களே, இந்த 13 குடும்பங்களும் அப்படியே அவர்கள் பரலோகத்திற்குரியவர்கள் என்று இருந்தால் அதுதான் ஊழியத்தினுடைய வெற்றி என்று சொல்லலாம். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, உங்களுடைய நீங்கள் பாவத்தை ஜெயித்து இங்கே வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று இங்கே பூமியில் விட்டு போவதற்காக வர வேண்டும். அவர்களை அந்த நாட் மை வில், என் சித்தம் அல்ல என்று சொல்லுகிற அந்த கீழ்ப்படியாமையை மறுத்து கர்த்தருக்குள் கீழ்ப்படுகின்ற அந்த தெய்வ சித்தம் செய்கிறவர்களாய் மாற்றும் பொழுதுதான் they come into the abode of Christ. கிறிஸ்தனுடைய அந்த மாளிகைக்குள் ஒரே இடத்தில் வசிக்கின்ற நானும் என் பிதாவும் சேர்ந்து அவனோட கூட வாசம் செய்வோம் என்று இருக்கக்கூடிய ஒரு பரவசம் உண்டாகிவிடும். ஆகவே இழந்து போகாது இருக்கக்கூடிய காலத்தில் அவர்களோடு பிதாவோடும் தேவனோடு இருந்தார். இழந்து போன பிறகு ஒரு மனிதன் தீர்மானம் எடுத்து இயேசு காண்பித்த அந்த மாதிரியை வைத்து தன் சுயசித்தத்தை சிலுவிலை மறித்து அதை அடக்கி அதை கொன்று போட்டு பிதாவின் சித்தம் செய்கிறதை தேர் ஸோ எக்ஸைட்டட், பரவசம் கொள்கிறார். ஒரு பிதாவுடைய வசிக்கின்ற ஒரு குமாரன் இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார். அங்கே எப்பொழுதுமே அங்கே தேவ சித்தம்தான் மாத்திரமே செய்யப்படும் என எழுதியிருக்கிற பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல என்றால், நீ பரமண்டலத்திலே பிறந்து பரமண்டலத்திலே இருப்பீர் என்று சொன்னால் பரமண்டலத்திலே தேவ சித்தம் ஒன்று தான் செய்யப்படும், வேறு ஒன்றும் அங்கே தெரியவே தெரியாது. கேப்ரியல் தூதன் அந்த யோவான் ஸ்நானனுடைய அந்த சகரியா அப்பாவுக்கு முன்பாக வந்து நின்ற பொழுது உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லும் பொழுது அவன் ஏற்கனவே ஜபித்திருக்கிறான், பிள்ளை வேண்டும் என்று ஜபித்தவன் தான். ஆகிலும் வயது முதிர்ந்த அந்த நாட்களிலே அவனுக்கு விசுவாசம் இல்லாமல் ஜபித்திருக்கிறான். அது எப்படி ஆகும் என்று கேட்டபொழுது ஐ டோன்ட் நோ, எப்படி ஆகும் ஏதாகும் என்ற கேள்வியெல்லாம் சம்திங் ராங், அது என்னுடைய காதில் தவறு என்று படுகிறது. உம்முடைய விளக்கத்தை நான் சொல்வதற்கு எனக்கே அறிவு இல்லை, நான் சொல்லவும் இயலாது. ஐ ஆம் கேப்ரியல் த ஏஞ்சல், நான் காப்ரியல் தூதன். நீ இப்படி ஒரு கேள்வியை நீ கேட்டுவிட்டபடினாலே தெய்வம் கட்டளையிட்ட சொன்னதை சொல்லிவிட்டேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆகவே அவர் பிறந்த பிறகு அவங்க யோவான் என்ற பெயரை நீ இட்டப்படுது, அது வரைக்கும் நீ ஊமையாக இருப்பாய் என்று அவர் சொல்லிவிட்டு போய்விட்டாரே. அது ஏனென்று சொன்னால் இட் இஸ் அன்ஹெர்ட் ஆஃப் டிசோபீடியன்ஸ். கீழ்ப்படியாமை என்பது பரலோகத்தில் இல்லவே இல்லை. இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் பேய் வைத்திருந்தான், சாத்தான் வைத்திருந்தான். அப்படியே அதை சொன்ன சாகவே சாவேண்டு அப்படிலாம் இல்லை. அடட இதெல்லாம் காரியமாக பெரிய காரியம் என்று எண்ணிக்கொண்டு இருப்பதா, சின்ன காரியத்தை நம்ம கர்த்தர் கணக்கு பார்க்க மாட்டோம். இல்லையே, அவர் அநித்தியமான உலகப் பொருளை வைத்தும் நித்தியத்திற்குரிய பொருளை கொடுப்பதற்கு அவர் தீர்மானித்திருக்கிறாரே. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, எல்லாம் சின்னதான். அங்கே பார், அவர்கள் எவ்வளோ பெரிய காரியத்தை எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டகத்தை முழுங்கிறான் பார், நீ என்னடா என்றால் ஒரு சின்ன கொசு வைத்து பேசி கொண்டிருக்கிறாய். இது அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் தூதர்களுக்கு இல்லவே இல்லை. தூதரிடத்தில் போய் இது எப்படி ஆகும் ஏதாகும் என்று கேட்டால் இது அன்ஹெர்ட். பரலோகத்திற்குரியதை போல் அவர் அனுப்பி வைத்தார். இந்த மனுஷன் பரலோகத்துக்குரிய மனுஷன் என்று தான் நான் வந்தேன், இவனும் இப்படி பேசி கொண்டு திரிகிறான் என்று ஆண்டவர் எட்டி பார்த்து அவனை பேச ஊமையாக வைக்கும்படி அவர் சொல்லிவிட அந்த கட்டளையை அவன் நிறைவேற்றிவிட்டு அவன் சென்று விட்டான். ஆகவே வாட் இஸ் ஹெவன், இது பரலோகம், இன்னும் கொஸ்டின் அட்டால். பிதாவுடைய சித்தம் என்று ஒன்று வரும்பொழுது அதற்கு கேள்வியே இருப்பதே இல்லை. தே ஒபே இட் லைக் எ சைல்டு. ஒரு குழந்தை கீழ்ப்படிவதைப் போலவே அதற்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள். குழந்தை ஒரு புத்தியை யூஸ் பண்ணி அதை ஒன்றும் கேட்பது இல்லை. அந்த பிள்ளை ஒரு தவறாய் செய்தாலும் கூட புத்தியை உபயோகம் பண்ணி அந்த தவறை அது செய்வதில்லை. ஆகவே ஒரு அதட்டி அல்லது அந்த அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணி வேறொன்றை செய்ய வைக்க வேண்டும் என்றால் ஈஸியாக செய்துவிட முடியும். அதுபோல் ஒரு குழந்தை பிள்ளைக்கு கீழ்ப்படுகின்றதை போலவே இந்த சிறு பிள்ளையை போல் நீங்கள் மீண்டும் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு இல்லை என்று கைவிரித்து விட்டார். நீங்கள் உங்களுடைய புத்தியை வைத்து உங்களுடைய யோசனை வைத்து எது நல்லது கெட்டது என்று கேட்டு வாழ்கிறீர்களே. தேவன் என்ன சித்தம் கொண்டார், பிதாவின் சித்தம் என்ன என்பதை அறியாது நீங்கள் வாழ்கின்ற உங்களுக்கு பரலோகம் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஒரு இந்த சிறு விளைவில் ஆகாவிட்டால்
பரலோக ராஜ்யம் அவனுக்கு இல்லை, அவன் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னால், அவன் மீண்டும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் மீண்டும் நமக்குள் வளர்ந்திருக்கிறதே பாருங்கள். அதுபோன்று இந்த ரீசனிங் பவர், அந்த அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இதை செய்தால் அது என்ன நடக்கும், அதை செய்தால் என்ன நடக்கும், ஆகவே ஒரு தந்திரத்தை அவன் சத்ருவான ஒரு தந்திரத்தை அவன் சொல்லி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், நீ செய்யும் பொழுது என்ன பெரிய தேவன் உன்னை கண்டிப்பது, நீயே தேவர்களைப் போல மாறிவிடலாம் என்று கூறுவது, அப்படியே புலகாயுதம் அடைந்து அவனுடைய வலையிலே சிக்கி கீழ்ப்படியாமைக்குள் பிரவேசித்து விட்டான். இந்த வில் ஆஃப் த லூசிஃபர் என்று சொல்லுவதுதான் கீழ்ப்படியாமை. அந்த சாத்தானுடைய லூசிஃபருடைய சித்தம் என்று இருக்கிறது, சாத்தானுடைய விருப்பம் என்று இருக்கிறது, அதுதான் கீழ்ப்படியாமை. அது அவனுடைய விஷம். அதை எல்லா மக்களிடத்திலையும் அவன் தெளித்து வைத்து இருக்கிறான். ஆகவே அதுபோன்று அந்த பரலோகத்தில் உள்ள அந்த ஒரு பகுதியானது கீழ்ப்படியாமை என்ற ஒரு வாசகத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் கீழ்ப்படியவில்லை, ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே என்றெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது, அதை மீறி வரக்கூடிய புதிய உடன்படிக்கையினுடைய மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாட் ஜஸ்ட் ஒபீடியன்ஸ். தமிழில் அதை வேறுபடுத்தி அவ்வளோ தெளிவாக எழுதவில்லை. அதை ஒபீடியன்ஸும் என்று அல்ல, அதைவிட பெட்டராய் அற்புதமாய் அடங்கி இருத்தல் என்ப பகுதியை அங்கே பார்க்கிறோம். ஒரு கீழ்ப்படிதலை கூட ஒரு சின்ன பிள்ளை ஒரு பெரம்பை அடித்து கீழ்ப்படியை வைத்து விடலாம். பட் அடங்கியிருத்தல் என்பது அந்த இருதயத்திலே சம்பந்தப்பட்ட ஒன்று. அடங்கியிருத்தல் என்று சொல்வது விரும்பி மனப்பூர்வமாய் அடங்கியிருப்பது. ஒரு அடிமையை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால், கீழ்ப்படிதல் என்று மட்டும் அவனை வைத்திருந்தால் போதாது, அவன் அடங்கியிருக்க வேண்டும். ஒன்றை இது இவ்வாறு நீ தைத்து கொடு என்று சொல்லிவிட்டு அவன் தைத்து கொடுத்து முடித்தவுடன் சரட்டென்று கிழித்து வைத்துவிட்டு மீண்டும் இதை தை என்று சொன்னாலும் மீண்டும் அவன் தைப்பான். மறுபடியும் நீ கிழித்து வைத்துவிட்டு மீண்டும் தை என்று சொன்னாலும் தைத்து கொண்டு தான் இருப்பான். ஏனென்றால் ஹீஸ் எ ஸ்லேவ். அவன் ஒரு அடிமை. தன் எஜமான் சொல்வதை செய்து கொண்டே இருப்பான். என்ன சொன்னாலும் அதை செய்து கொண்டே இருப்பான். என் பிதா என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன், பிதா என்ன சொல்லவில்லையோ அதை நான் செய்வதில்லை. அவர் பேச சொன்னதை நான் பேசுவேன், பேச சொல்லாதை நான் பேச சொல்லுவதில்லை. இந்த ஊருக்கு போ என்றால் நான் போவேன், நீ போகாது என்றால் நான் போவது இல்லை. திரள் கூட்டம் காத்திருக்கிறார்களே, எல்லோரும் உம்மை புகழுகிறார்கள், நீ சுகமளிக்கிறவர் என்று ஆச்சரியமாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார்கள். வாரும் என்று சீசர்கள் கேட்டபொழுது that's enough. அவர்கள் நேற்று செய்த அந்த ஊழியங்கள் போதும். டுடே ஐ ஹேவ் டு கோ டு த அனதர் டவுன். இன்னொரு இடத்திற்கு நான் போக வேண்டும் என்று இயேசு போகவில்லையா? அதுபோன்று இருப்பது தான் அடங்கி இருத்தல். நாட் ஜஸ்ட் கீழ்ப்படிதல் என்று சொல்வதிலே கூட அதில் கரை வந்துவிட முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபொழுது அவர் வாய் திறந்து சீசரிடத்தில் பேசினார் என்று சொல்வது போதனை. வாய் திறந்து பேசின அந்த போதனை என்று சொல்வது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த போதனைகளை அவர் வாய் திறந்து முதலாவது பேசினதை போல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக யோவான் ஸ்நானன் மரித்து விட்டான் என்று அறிந்தவுடனே அவர் எழுந்து வந்து அதே ஊழியத்தை அவர் தான் தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணினார். எப்படி கண்டினியூ பண்ணினார்? யோவான் ஸ்நானன் என்ன ஊழியம் செய்தான்? மன திரும்புகள், பரலோக ராஜ்யம் உங்களுடையதாக இருக்கு, உங்களுடையது என்று சொன்ன அதே வசனத்தை அவரும் பிரசங்கித்தார். பட் டீச்சிங், அந்த சுவிசேஷத்தை அறிவித்துவிட்டு டீச்சிங் என்று வரும்பொழுது, போதனை என்று வரும்பொழுது, பரலோக ராஜ்யத்தின் போதனை வாய் திறந்து ஹி ஓப்பன் தி மவுத் ஃபஸ்ட்டு, முதலாவது அதை வாய் திறந்து போதித்தார். ஆனால் அதற்கு முன்பாக அவர் சொன்ன தன்னுடைய முழு வாழ்க்கையை குறித்த ஒரு மையப்பகுதியை ஒன்று தனது 12வது வயதிலேயே அவர் சொல்லி வைத்து விட்டார். இது அந்த பகுதி லுக்கா எழுதின சுவிசேஷம் அந்த 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அங்கே பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே அவரை தாயார் அவருடைய தந்தை அவர் தேடி வருகிறார். மகனை, என்னை இப்படி செய்து விட்டாய், நாங்கள் உன்னை ரொம்ப விசனத்தோடு உன்னை நாங்கள் தேடிக்கொண்டு வந்தோமே என்று கேட்கும் பொழுது அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவையிலே நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களாம். அவர் அந்த வேத பாரகரோடு இருந்த பொழுது நேரம் கூட 3 days அங்கே தங்கியிருந்த நேரத்திலே கூட பிதாவின் சித்தத்தை தான் அவர் செய்தார். என்ன பிதாவின் சித்தத்தை அவர் செய்தார்? ஜஸ்ட் ஓப்பனிங் அந்த டோர், ஒரு ஜீவ வழியை அவர் திறந்து வைக்கிறார். வேதபாரகர்கள் அவர்கள்
அவங்களுடைய அந்த பரிசேயர்கள், அந்த அந்த வேத பாரர்கள் அவர்கள் நல்ல வேத அறிவை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்த போதகர்கள் அவர்கள் தேவாலயத்தின் போதகர்கள் நடுவிலே உட்கார்ந்திருக்க பேசுகிறதை கேட்க அவர்கள் வினாவினார்கள். அப்புறம் அவர் பேசுகிறார். அந்த பதில் சொன்ன அந்த மாறுத்திரங்கள்லாம் பிரமித்து போய்விட்டார்கள். அது ஏனென்று சொன்னார், ஜீசஸ் இயேசு இந்த பூமியிலே வந்த அந்த நாள் முதற்கொண்டே அந்த 12 வயது வரைக்கும் கூட ஒன்றை அதை ஆச்சரியப்பட்டு நீங்கள் பார்க்கிறீர்களா? நான் ஒரு பக்தரையுடைய சரித்திரத்தை நான் சமீபத்தில் ஒன்றை நான் படித்தேன். அதில் தன் 4வது வயதிலே மனம் திரும்பினவர் என்று எழுதியிருக்கிறது. இஸ் இஸ் ஒண்டர்ஃபுல். என்னை பொறுத்தவரை 15வது வயதிலே நான் மனம் திரும்பினேன். பட் ஈவன் தென் தேர் ஆர் பீப்புள் தேர். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் அதை பேர் மறந்து விட்டேன். அந்த நல்ல பக்தர் 4 வயதிலே அவர் மனம் திரும்பினார். ஈவன் எலியாஸ் அஸ்லாக்சன் 12வது வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று 12வது வயதிலே அவர் ரட்சிக்கப்பட்டார். நான் ரட்சிக்கப்பட்டு 15 வயது என்று சொன்னால் என்னை வைத்தான் நான் பார்க்க வேண்டும். அதுபோலவே ஜீசஸ் ஏசு அந்த 12 அந்த வருடங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலேயும் ஹி லேர்ன் த வேர்ட் ஆஃப் காட் என்ற வார்த்தையை அவர் கை கொண்டிருந்தார். ஆல்சோ அந்த 12 வயதிலே வரைக்கும் கீழ்ப்படிந்து இருந்தார். அந்த வேத வாக்கியங்கள் கீழ்ப்படிந்திருந்தபடினாலே ஹி ஜஸ்ட் கம் தேர். ஒரு ஓப்பனிங்கை அவர் செய்கிறார். வேத வாக்கியங்களை வைத்து கொண்டு நீங்கள் அதை படித்து கொண்டிருந்தால், அந்த அறிவை பெற்று வாழ்ந்து விட்டால் போதும் என்று இருக்கிறீர்களே, அது அல்ல. நீங்களுடைய வேத வாக்கியம் படித்ததன் நிமித்தம் சில காரியங்களுக்கு உங்கள் விளங்கவில்லை, வாழ்க்கை என்ன என்பது புரியவில்லை என்பதை விளக்கி காட்டுவதற்காகவே அவர் ஒன்றை கேட்க அவர் பதில் சொல்ல பிரமித்து போய்விட்டார்கள். என்ன இப்படியும் இருக்கிறதா? இப்படியும் இந்த வேத வாக்கியத்திலே ஆழங்கள் இருக்கிறதா? வேதத்தின் அதிசயத்தில் இப்படியெல்லாம் அதிசயம் இருக்கிறதே. அதற்கு ஒரே காரணம் என்னவென்று சொன்னார், அவர் அப்பொழுதே அவர் பிதாவின் சித்தம் செய்தது தான். பின்பு அந்த 12 வயது நிறைந்த தன்னுடைய மகனை விசாரிக்க வரும்பொழுது அவர் என்ன கேட்டுவிட்டார், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் என்றே சொல்லி வைத்து விட்டார். மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ், ஆங்கிலத்தில் ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் என்று சொன்னால் என் பிதாவுடைய பிஸ்னஸை செய்வதற்கு நான் வந்தேன் என்று சொல்லுவதுதான். எப்படி ஒரு உலகத்தில் உள்ள வேலை செய்கிற ஒருவனுடைய பிள்ளை அதே போலவே அதே தொழிலை அவன் செய்வதை போல இவர் சொல்லிவிட்டார், என் பிதாவுக்களுடைய சித்தத்தை செய்கின்ற அந்த பிஸ்னஸ் இருக்கிறதே, அதுதான் அதை பிதாவுக்கு அடுத்த வழியே நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? ஐ ஆம் கண்டினியூலி டூயிங் த ஃபாதர்ஸ் வில். அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால், இப்பொழுது நான் கொஞ்ச நேரம் பேசி விட்டு வந்தது நிமித்தம் பிதாவின் சித்தம் நான் செய்யவில்லை, இனிமேல் நான் பிதாவின் சித்தம் செய்கிறேன் என்ற அல்ல. அவருடைய பிறப்பே பிதாவின் சித்தம் செய்வதற்குரிய பிறப்பு தான். ஹீ டிட் த வில் ஆஃப் த ஃபாதர். பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று அறியீர்களா என்று சொல்லி வைத்து விட்டு அதை எப்படி ஒரே வார்த்தையிலே அவர் சொன்னார் என்று தெரியுமா? கீழே அடுத்து அந்த கீழே வாசிக்கிறோம். பின்பு அவர் அவளுடனே 51ஆம் வசனத்திலே கூட போய் நாசரேத்து ஊரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவர்கள் என்ன செய்திருந்தார்? கீழ்ப்படிந்து இருந்தார். அது ஆங்கிலத்தில் ஹி சப்மிட்டட் ஹிம்செல்ஃப். சப்மிஷன் என்று எழுதியிருக்கிறது. இங்கே ஏன் தமிழ் இப்படி வாசிக்கிறோம்? ஐ டோன்ட் நோ. சில சமயங்களே சில டிரான்ஸ்லேஷனில் அந்த நாட்களில் ஆவிக்குரியவர்கள் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணான் என்று சொல்லப்படவில்லை. பெரிய பெரிய வித்வான்கள், பெரிய தமிழ் அந்த அறிஞர்கள் மத்தியிலே கொடுக்கப்பட்ட டிரான்ஸ்லேஷன். அதுபோல் அவர்களுக்கு பிரித்து பார்க்க முடியாதபடினாலே சில இடங்களிலே சப்மிஷன் கீழ்ப்படிதல் என்று எழுதியிருக்கிறார்கள், சில இடங்களிலே அடங்கியிருத்தல் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் ஆவிக்குரியன் மாத்திரம்தான் அதை கொஞ்சம் பிரித்து பார்ப்பேன். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? எதுவும் அதிகம் முக்கியம்? கீழ்ப்படிதலாம் அடங்கி இருத்தலாம்? சொல்லுங்கள். அடங்கி இருத்தல். கீழ்ப்படிதலை மனப்பூர்வமாய் செய்யாமல் விட்டுவிடலாம், செய்து விடலாம். என்ன செய்கிறது? ஒரு புருஷன் வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த சாப்பாடு சமைத்து வைக்கவில்லைவென்றால், ருசியாக இல்லை என்றால் நான் வந்து உன்னை வெளுத்து விடுவேன் என்று சொல்லி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவர் இந்த வரானே அடிப்பானே என்று சொல்வதற்காக ஒன்றை செய்து விடுவார். இதை செய்து அதை செய், உன்னை என்ன செய்யணும் பார் என்று சொன்னார். எல்லாம் செய்து முடித்தார். உடனே அதை பார்த்த உடனே எவ்வளோ கீழ்ப்படிதல் என்றால் மெச்சிக்கொள்ள முடியும். தட் இஸ் நாட் த ரியல் இந்த தெய்வ சித்தம் செய்கிற அடங்கி இருத்தல் அல்ல. அடங்கி இருந்தால் அப்படி அவர்கள் செய்தார்கள். ஒரு ஸ்திரீயானவள் என்னவை இருக்க வேண்டும் என்று அந்த எபேசிய 5ஆம் அதிகாரத்திலே அழகாய் எழுதியிருக்கிறது. திரும்ப திரும்ப ஆங்கிலத்தில் ஒய்ஃப் சப்மிட் யுவர் ஹஸ்பண்ட். சப்மிட் என்று சொல்கிற ஒரு பங்கை இயேசுவானவர் தொடங்கி வைத்தார். புதிய உடன்படிக்கையிலே வந்திருக்கிற நமக்கு கீழ்ப்படிதல் என்ற ஒரு
அந்த ஆரம்பத்துக்குரிய அந்த நியாயப்பிரமாணத்துக்குரிய பகுதி அல்ல. அதே அவர் ஏதேன் தோட்டத்திலே பிசாசு எப்பொழுதுமே நியாயப்பிரமாணத்தை உடையவன், அவன் எப்பொழுதுமே எழுத்தின்படி தான் அவன் சொல்ல வருவான். புத்தக சொல்லி இப்படி எழுதியிருக்கிறதே இதை செய்யும் என்று அவன் சொல்ல வருவான். ஆனால் அதற்கு மேலாய் இன்னொன்று டோன்ட் யூ நோ தேன், அது உனக்கு தெரியாதான், இந்த அப்பம் என்று நீ பேசி கொண்டிருக்கிறாய் அது அல்ல. தெய்வம் எனக்கு வார்த்தையை சொல்கிறான், அதன்படி நான் கேட்டு நடக்கிறேன் பார், அதுவே எனக்கு அப்பம் என்று அவர் சொல்லுவார். ஓகே, வசனத்தை இப்படி எழுதியிருக்கிறது கீழே விழு என்று சொல்வது கீழ்ப்பிடிதல் போல். நீ தேவனுடைய குமாரன் தானே, தேவனுக்கு உனக்கு அப்பா என்று வைத்திருக்கிறது தானே, கீழ்ப்படி என்று அவன் சொன்ன பொழுது நோ 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 ஐ கேனாட் டெஸ்ட் காட் லைக் தேன். நான் கால் தடுக்கும் பொழுது நீ தாங்குவார், அது எப்பொழுது தடுக்கும் ஐ டோன்ட் நோ. அந்த நேரத்தில் வந்து அவர் உதவி செய்வார். அவரை சோதிப்பதற்காக நான் இப்படி நான் செய்ய வேண்டும், சன் ஆஃப் காட் தேவனுடைய குமாரன் ஆகியவை நான் அவருக்கு நான் கண் மூடித்தனமாய் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்று உன் சொல்லை கேட்டு நான் கீழ்ப்படிவேன் என்று சொன்னால் மீண்டும் ஒரு பழைய ஆதாமாய் நான் மாறிவிடுவேன். இரண்டாம் ஆதாமுக்குரிய பங்கை நான் இழந்திருப்பேன். இரட்சகரை நான் உலகத்திற்கு தந்திருக்க முடியாது. அநேகரை இந்த 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 மீண்டும் இந்த பரலோகத்தை கொண்டு வருகிற பாக்கியத்தை அநேகருக்கு கொடுத்திருக்கவும் முடியாது. கெடவே சேட்டன், அப்பொழுது சாத்தான் என்று அவனை விரட்டி வைத்து விட்டார். ஆகவே வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், எது மிக முக்கியம், ஜஸ்ட் இந்த வேர்ட் ஆஃப் காட் வேதத்தில் இப்படி இருக்கிறது ஆகவே இப்படி என்று சொல்லிக் கொள்வதா? இன்னும் இந்த உலகத்தில் உள்ள இந்த மாந்தர்கள் என்ன வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அடங்கியிருத்தல் என்ற பகுதியை அவர்கள் அறியார்கள். எல்லாம் ஆணும் பெண்ணும் ஒரே சமம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். முந்தி அவன் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான், பிந்திதான் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டாள். முதலாவது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள். ஹி சீக் நாட் டீச், அவள் போதிக்க இயலாது. அவளுக்கு புருஷனுக்கு கீழ்தான் இருந்திருக்க வேண்டும். அவளுக்கு தலையாக இருக்கிறது புருஷன் தான். புருஷனுக்கு தலையாக இருப்பது கிறிஸ்து தான். ஒரு வீட்டிலே சென்ற பொழுது சபையில் தான் இருக்கிறார்கள், எப்படி தான் வசனத்தை கேட்கிறார்களோ தெரியவில்லை. அந்த மனைவியை கேட்கிறார், பிரதர் இவர் நான் தலைவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார், பார்த்தீங்களா என்று அவர் கேட்டார். அவருக்கு அவ்வளவு அகங்காரம் பிரதர், நான் தலைவன் சொல்லபடி கேட்க வேண்டும் என்று இவர் சொல்லுகிறார். என்ன சிஸ்டர், நீங்கள் இந்த வசனத்தில் படித்து பார்க்கவில்லையா என்று சொல்லி நான் சொன்ன பொழுது, ஓகே அப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணும் சமம் என்றெல்லாமா சொல்லியிருக்கிறது என்று அவர் உலகத்தை பேசுகிறார். உலகத்தை கொண்டு வந்து வேதத்தை கொண்டு வந்து திணிப்பதா? உலகத்தை வைத்து ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லுவதா? பெரியாருடைய கொள்கை என்று சொல்கிற அந்த பகுத்தறிவாளர் சொல்வது ஆணுக்கு பெண் சமம், ஆணும் பெண்ணும் ஒரே சமம். அதை உடனே அரசும் எடுத்துக்கொண்டு இப்பொழுது 50% வேலை ஆண்களுக்கும் 50% வேலை பெண்களுக்கும் தருகிறேன் என்று சமமாய் வைத்து கொண்டு வந்து செய்வதா? அல்லது வேத வாக்கியத்தை வைத்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று அவர் சொல்ல வரும்பொழுது தி ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்டு உலகத்தை கொண்டு வந்து தேவனுடைய அற்புதமான அந்த அடங்கியிருத்தல் பகுதியை சிதைத்து போட்டு விடுகிறார்கள். ஒரு குடும்பத்தை அப்படி நீங்கள் சிதைத்து போட்டு விட்டால் அந்த குடும்பமே நரகத்திற்கு போய்விடும். எதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார், அடங்கியிருத்தலை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபடுகின்ற ஆண்டவர் அங்கே மனைவிக்கு அவள் புருஷனுக்கு அடங்கியிருக்க வேண்டும், புருஷன் கர்த்தருக்கு அடங்கியிருக்க வேண்டும். ஆஸ் அன்டு தி லார்ட், கர்த்தருக்கு அடங்கியிருப்பதை போல நாம் கேட்டோமே, சாராளை சொல்லப்பட்டதை போலவே ஆஸ் அன்டு தி லார்ட், கர்த்தருக்குத்தான் அடங்கியிருத்தல் பொருந்தும். நான் மனுஷனுக்கு அடங்கி இருப்பது இல்லை. மனுஷனுக்கு கீழ்ப்படியலாம், ஒன்று ரெண்டு பிரதர் எடுத்து வைங்கன்னா எடுத்து வைக்கிறோம் செய்கிறோம் என்று சொல்வது என்பது வேறு. பட் வித் ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதையோடும் அன்போடும் செய்யக்கூடியதான் அடங்கியிருத்தல். ஒரு மனைவி அகங்காரம் கொண்டவளாய் அவள் மாறுவாள் என்றால் அவன் தன் கணவனுக்கு அவள் அந்த அன்பும் அந்த நேசத்தையும் உடையவளாய் இல்லாமல் அவள் எழுத்தின் பிரகாரமாகவே அவள் கீழ்ப்படியதை போல் கீழ்ப்படிவிட்டு அடங்கியிருத்தல் என்று வரும்பொழுது சீஸ் ஆங்கிரி, அவள் கோபம் அடைவாள், எரிச்சல் அடைவாள், என்னவென்றாலும் அவள் பேச தொடங்கிவிட முடியும். இந்த உலகத்தை போல் நம்மை மாற்றி வைத்து விட்டோம் என்று சொன்னால் பிசாசுக்கு ஒரே சந்தோஷம், இந்த குடும்பமும் சிதைந்தது. நீ ரெண்டும் ஏதேன் தோட்டத்திற்கு மீண்டும் இந்த ஆதாமியாவளை போல் இந்த தம்பதியை கொண்டு வரலாம் என்று நினைத்தீரோ? ஐ வாஸ் டெஸ்ட்ராய்டு, அவளை நான் பாழாக்கி விட்டேன், நீ அடுத்த வீடுக்கு நாம் செல்வது. இப்படித்தான் ஜனங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று சிதைத்து போட்டு விடுகிறான் இந்த அடங்கி இருத்தல் என்ற பகுதியில். பரமண்டலில் என்ன இருக்க வேண்டும்? பரமண்டலில் உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதை போல, கட்டளை அல்ல, விருப்பம். அந்த விரும்பி செய்வதும் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற
ஃபாதர்ஸ் வில். அதுதான் ஐயா அந்த அடங்கியிருத்தல் உரிய பகுதி. எப்படி பிதாவுடைய சித்தம் செய்வதற்கு இயேசு வந்தார் என்று எழுதியிருக்கிறது என்று தெரியுமா? என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொல்லும் பொழுது இயேசு என்ன செய்தாராம்? என்ன சொன்னார்? லோ ஐ கம், இதோ வருகிறேன் என்று வந்தார். எப்படி வந்தார்? சரி, புத்தகத்தில் என்ன எழுதிக்கிறதா? என்னென்ன சொல்லுங்கள். அப்படியா? அடுத்து சரி வருகிறேன் என்று வந்தார். அது ஒருவேளை கீழ்ப்பிடிதல் கணக்கிலே சேர்த்து கொள்ளலாம். அவருடைய புத்தகத்தில் எழுதி கொடுத்ததெல்லாம் பார்த்த பிறகு அது கடைசியிலே வரக்கூடிய அவர் நிந்திக்கப்படுவார், அவமானப்படுத்தப்படுவார், அவருடைய சொந்த குடும்பத்தால் அவர் புறக்கணிக்கப்படுவார், அவர் இவ்விதமான மறிப்பார் என்றெல்லாம் எழுதப்பட்ட புத்தக சொல்லையெல்லாம் முதலிலேயே அவர் கொண்டு வந்து வைத்த உடனே மறித்த பிறகு அவர் தன்னுடைய சீசர்களுக்கு அதை எடுத்து காண்பிப்பார். ஆகமங்களிலிருந்து, தாவீது சொன்ன முதலிலிருந்து, அந்த முற்புதாக்கள் காரியங்களிலிருந்து, வேதவாக்கிலே எல்லாம் இடம் எடுத்து காண்பித்தார். வெறும் காண்பித்தார் அல்ல, ஹி லிவ்ட் தேர், அதை அவர் வாழ்ந்தார். இதெல்லாம் வந்து நான் முடித்து நான் பரத்திற்கு ஏறெடுக்கப்பட்ட ரட்சகர் என்று சொல்லும் பொழுது அதை வேதவாக்கியங்களை கேட்டு அவர்களுக்கு இருதயம் என்ன செய்தது? கொழுந்து விட்டு அங்கே எரிந்தது என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அடங்கியிருத்தல் என்ற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், நாட் ஜஸ்ட் ஒபீடியன்ஸ், வெறும் கீழ்ப்படிதல் அல்ல. கீழ்ப்படிதல் ஆத்திரத்தோடு, கோபத்தோடு, முறுமுறுப்போடு செய்து முடித்து விடலாம். எதையாவது ஒன்றை முறுமுறுத்து செய்து வைத்து விடலாம். ஒரு வீட்டிலே குழம்பு நன்றாய் இல்லை என்று வந்தபொழுது என் மனைவி சந்தோஷமாக இருந்தால் நல்லா வைப்பார். சந்தோஷம் இல்லை என்றால் அவளுக்கு இப்படி தான் குழம்பு போய்விடும். ஆமாம் பிரதர், அந்த சிஸ்டம் வேறு சேர்ந்து கொள்கிறார்கள். எனக்கு கொஞ்சம் கோபம் வந்து விட்டால், எனக்கு ஏதாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால், என் கணவர் ஒன்றை செய்தால் என் பிள்ளை ஏதாவது சேர்ந்து இரிட்டேட் பண்ணினார் என்று சொல்லிவிட்டால் குழம்பு இப்படித்தான் வரும் என்று அவர்களே சொல்லிக் கொள்கிறார்கள். என்ன வேடிக்கையை பார்த்தீங்களா? ஒரு பிரியம் என்று இருக்கும் பொழுது, ஆர்வம் என்று இருக்கும் பொழுது குழம்பு எப்படி வருமா? நன்றாய் வரும் என்று. ஆனால் அவர் எதிர்ப்பதமாக இல்லை என்றால் அது போய்விடும் என்பதை போல் சொல்லிக்கொண்டு திரிகிறார்கள். ஆகவே எப்படி அவர் பிதாவின் சித்தம் செய்தார்? நாட் ஜஸ்ட் ஒபீடியன்ஸ், வெறும் கீழ்ப்பிடிதல் அல்ல, கீழ்ப்பிடிதலுக்கு மேலே, அதே கீழ்ப்பிடிதலுக்கு மேலே இருக்கக்கூடிய த ஸ்வீட்னஸ், அங்கே ஒரு இனிப்பு, அங்கே ஒரு பரவசம், அங்கே ஒரு மேன்மை மீண்டும் பெறப்போகின்றது. அந்த தெய்வீகம், தேவத்துவத்திலே உள்ள அந்த பரலோகத்தை பூமியிலே வாழுகின்ற ஒரு அற்புதம். அது நிமித்தம் அவர் என்ன செய்கிறார்? எதை அந்த வீட்டிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அடங்கியிருத்தல். என்ன செய்ய வேண்டும்? ஆஸ் அன்டு த லார்ட், கர்த்தருக்கு அடங்கியிருப்பதை போல. கீழ்ப்படிதல் என்று ஒன்று சொல்லும் பொழுது அது ஒரு பேதுருவை பார்த்து போவோம் விடுதலை செய்து விட்டோம் அடித்து விட்டு, எப்படி இனி ஒரு காலம் இந்த யூதனாகிய இயேசு உயிர் தெழுந்தான் என்று பிரசங்கிக்கக்கூடாது, சரியா என்று அவன் விரட்டி அடிக்கும் பொழுது என்ன சொன்னார்? மனுஷனுக்கு கீழ்ப்படிவதோ அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிவதோ? யாருக்கு கீழ்ப்படுவது? தேவனுக்கு கீழ்ப்படிவதை உத்தமம். மனுஷருக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவதை உத்தமம் என்று சொன்னாரே பாருங்கள். ஹல்லேலூயா. அதை நிமித்தம் அவரை நன்றாக அடித்தவரை வெளியே தூக்கி போட்டார் என்று அங்கே வாசிக்கிறோம். அதுபோல் கீழ்ப்படிதல் என்று சொல்வதிலே மனுஷியம் நிறைய கிடக்கிறது. மனுஷியத்தின் நிமித்தம் எனக்கு நீ இதை கொடுப்பீரா அப்படின்னா கீழ்ப்படுகிறேன் என்று சொல்வதை போல் கீழ்ப்படிவார்கள். சில மனைவிகள் தன்னுடைய புருஷனை என்னென்னமெல்லாம் சொல்லி அவர்கள் இப்படி செய்தால் நம்ம கீழ்ப்படிவேன் என்று அவர் செய்கிறார்கள். தங்களுடைய நியாயமான சில பகுதிகளை கூட விலை பேசி கொண்டுவார்கள். விலை பேசி இதை செய்தால் என்று சொல்வார்கள். அதெல்லாம் இனத்தை கடன் வாங்குகிறோ உடன்படுவீரோ எனத்தையாவது செஞ்சு கொடுக்கணும், கொடுத்தால் கீழ்ப்படிவேன் என்று சொல்லுகின்ற துரோகம், ஒரு விரோதத்தை கிறிஸ்தவ குடும்பங்களில் காண்பது சரிதானா? அதுபோன்று கீழ்ப்படிதல் அல்ல. இயேசு கொண்டு வந்ததெல்லாம் சப்மிஷன். என்ன வார்த்தை? ஒபீடியன்ஸ் என்ற வார்த்தையும் சப்மிஷன் என்ற வார்த்தையும் வைத்து ஒன்றும் ஒட்டி பார்க்கவே முடியவில்லை. இட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட். அவ்வளவு வித்தியாசமானது. என்னவென்று சொல்ல வேண்டும்? சப்மிஷன். அவர் பூமியிலே வரும்பொழுது சப்மிஷனை தான் கொண்டு வந்து வைத்திருந்தார். மனுஷரூபமாய் காணப்பட்டு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷனாய் வருகிற நம்ம எல்லோருக்கும் அவர் கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை அல்ல. எதை அவர் காட்ட வந்தார்? சப்மிஷன். எப்படி அதை விளக்கி சொன்னார்? அவர் அடிமையின் ரூபம் எடுத்து கீழ்ப்படிந்தார். வாட் இட் மீன்ஸ்? நாட் ஜஸ்ட் கீழ்ப்படிதல். அடிமைக்கு என்ன வேண்டும்? சப்மிஷன் வேண்டும். அவன் எதிர்வார்த்தை பேசிவிட இயலாது. அவன்
தை என்றான், தைப்பான் கிளி என்றான், கிளிப்பான் மீண்டும் தை என்றான், தைப்பான் கிளி என்றான். ஏன், எதற்கு என்று கேட்கவே அவன் முடிவதில்லை. ஒண்டர்ஃபுல் திங். சப்மிஷன் லைக் எ ஸ்லேவ், ஒரு அடிமை போல். ஹல்லேலூயா. ஐ ஆம் எ ஸ்லேவ் ஆஃப் காட். நான் தேவனுக்கு அடிமையாய் உள்ள மனுஷன் நான். ஆகவே யாராவது ஒரு டமார் என்று நடுவே நின்று கொண்டு நான் பெரியவன், நான் அதிகாரம் உடையவன், நான் ஆவிக்குரியவன் என்று உலகமே என்னை கூட சொல்லிக் கொள்கிறது, ஆகவே நான் சொல்லுகின்றபடி கீழ்ப்படி என்று நான் சொல்லும் பொழுது, நோ, இட் இஸ் நாட் லைக் தான். அப்படி இல்லையே, அதெல்லாம் இல்லை. நான் சொல்லியபடி கீழ்ப்படிந்து ஆக வேண்டும் என்று சொன்னால் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதோ தேவனுக்கு கீழ்ப்படிவதோ, என் தேவன் என்னது விரும்பியதெல்லாம் சப்மிஷன் அடங்கி இருக்கிறதே விரும்பியிருக்கிறார். அவருடைய சித்தம் செய்வதெல்லாம் விருப்பத்தின்படி செய்வதுதான். இதோ உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்பதெல்லாம். ஆகவே நீங்கள் சாபத்தை வைத்தும் அல்லது தொலைந்து போவீர் என்று சொல்லுகின்ற அந்த உங்களுடைய வேத வாக்கியத்தை சுட்டி காட்டுவதை வைத்தும் இப்படியெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் கீழ்ப்படி என்று சொல்லுகின்ற ஒரு பகுதியை ஐ கேன் நாட் டூ தேட் என்று ஒரு நபருக்கு நான் நேருக்கு நேராகவே நான் சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ பகுதிகளிலே நான் வெளியும் அதை நான் சொல்லியிருந்திருக்கிறேன். ஆகிலும் ஐ லவ் த லார்ட், நான் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படுகின்ற அப்படி நான் அவருடைய வேத வாக்கியம் அனைத்தும் எழுதப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் லோ ஐ கம், இதோ நான் வருகிறேன். அந்த காலத்தில் அந்த குதிரை சாதாரண குதிரைக்கும் அரபியன் குதிரைக்கும் வித்தியாசம் உண்டு. சாதாரண குதிரை 4 காலையும் சக்கடி என்று போட்டு வைத்திருக்கும், அடின்னு அடித்தால்தான் அது போகும். ஆனால் அரபியன் குதிரை முன்னங்காலை இப்படி தூக்கி வைத்திருக்கும். அந்த வீரன் ஏறி உட்கார்ந்தவுடன் ஒரு காலை சமைக்க தானே கொடுப்பான், பாய்ந்து போய்விடும், சடார் என்று ஓடி செல்லவிடும். போகுமே அந்த வேகத்தையும் அந்த உற்சாகத்தையும் பார்க்க வேண்டுமே. அதுதான் அரபியன் குதிரை. ஒரு அரபியன் குதிரை பல கோடி பெறும் என்று அந்த நாட்களிலே சொல்லுவார்கள். அதுபோன்று அந்த அரபியன் குதிரை விலையேற பெற்றது. தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிவது என்று இல்லாமல் அதை விட மேலாய் அடங்கி இருத்தல், அதைத்தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். வித் ஹாப்பினஸ், வித் மகிழ்ச்சியோடு அதை செய்கின்ற ஒரு வாழ்க்கை குடும்பத்திலே நீங்கள் கொண்டு வந்து மலர செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் பியூட்டிஃபுல். உங்கள் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெண் பிள்ளைகள், உங்கள் ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரும் செழித்து போய்விடுவார்கள். வெறும் கீழ்ப்படியில் வைத்திருந்தால் தேய்ந்து போய் அப்படியா சொன்னார் இப்படியா சொன்னார் என்ற அண்டர்ஸ்டாண்டிங்கை பிசாசு கொண்டு வந்து வைத்து உடைத்து விடுவான். ஜீசஸ் இயேசுவோ அடிமையின் ரூபம் எடுத்து மரணபரியந்தம் அடங்கி வாழ்ந்தார். தன் பிதாவின் சித்தம் செய்தார். வெறும் கீழ்ப்படிதல் அல்ல, பிதாவின் சித்தம் செய்து அந்த அடங்கி வாழ்தல் என்ற பகுதியை, இந்த மென்மையானது வெரி டெலிகேட் பார்ட் விட்டு விடாதுங்கள். ஐ ஆம் எ ஸ்லேவ், ஐ லவ் த லார்ட், நான் நேசிக்கிறேன். வாட் எவர் ஹி சேஸ் ஐ வில் ஒபே. அவர் என்னை இது செய்வேன், இது செய்யாது என்றால் செய்யாதிருப்பேன். இயேசுவை போல அவர் சொன்னால் நான் சொல்லுவேன், அவர் செய்ய என்றால் செய்வேன், செய்யாதிருந்தால் செய்யாதிருப்பேன். பிதா கிரியை செய்கிறபடினால் நான் கிரியை செய்கிறேன் என்றெல்லாம் அவர் சொன்னாரே பாருங்கள். தட் இஸ் அடங்கி இருத்தல். பிதாவே உங்களுடைய சித்தம் செய்யத்தான் விரும்புகிறேன், ஆகிலும் என்னுடைய சுய சித்தத்தில் கொஞ்சம் ஒரு போராட்டம் உண்டு, நான் அதை வெறுக்கிறேன் என்று இருந்த பொழுது அடங்கி இருக்கக்கூடிய பகுதி அவருக்கு அவர் ஆசீர்வதித்து கொடுத்து விட்டார். எஸ், உன்னுடைய விருப்பத்தின்படி என்னுடைய பிதான் விருப்பத்தை நிறைவேற்றுவாயாக என்று அதை கொடுக்கும் பொழுது எப்படி அவர் வாங்கி எடுத்து விட்டார் பாருங்கள். என்ன செய்வது, நான் பிதாவின் சித்தம் செய்து வந்தேன் என்று அவர் சொன்னார். பிதா எனக்கு தந்த பாத்திரம் என்று சொன்னார். அந்த நாட்களில் எந்த மனுஷன் பாத்திரத்தில் அவன் ஒயின் இல்லாமல் அல்லது நல்ல ருசியில் ஒரு தண்ணீர் இல்லாமல் எவன் கொடுப்பான்? அந்த பாத்திரத்தை கசப்பை எவனாவது கலந்து அவன் கொடுப்பானோ? பிதா எனக்கு தந்த பாத்திரம், திஸ் இஸ் மை ட்ரிங்க், இது என்னுடைய போஜனம் என்று அதை வாங்கி கொண்டார். ஒரு முறை அந்த சமாரிய ஸ்திரீயிடத்தை வைத்து தன் சீசலை வைத்து அவர் சொல்லவில்லையாம். அவர் சொன்னார், இவர் யாரும் சாப்பாடு கொடுத்து திருப்தியாக இருக்கிறாரோ, நம்ம இப்படி தான் வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னபொழுது, நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று உண்டு, பிதாவின் சித்தம் செய்வதை என் போஜனம் என்று சொன்னாரே. அப்படி ஒரு ருசித்து சாப்பிட்டார் ஐயா. பிதாவின் சித்தம் செய்கின்ற பேரின்பத்தை போல் வேறொன்றும் இல்லை. பல ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்து சுயித்திருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், நீண்ட ஒரு 46-47 வருடங்கள் இந்த வாழ்க்கையிலே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னால், திஸ் இஸ் ஸோ ரியலி த ஃபுட், திஸ் இஸ் மை த ஃபுட், இண்டீட் த ஃபுட் என்று சொன்னார், இண்டீட் த ட்ரிங்க் என்று சொன்னார். இது மெய்யாகவே என் போஜனம், இது மெய்யாகவே என்னுடைய பானம், என்னை புசித்து என்னை போலவே நீங்கள் வாழத் தொடங்கி விட்டீர்கள் என்று சொன்னால், பிதாவின் சித்தம் செய்வது இனிப்பான ருசியுள்ள பதார்த்தத்தை புசித்ததை போல் தாகத்தை தீர்க்கும்
உங்களுடைய ஆத்மாவிற்கு தாகத்தை தீர்க்கும் விடாய்த்து ஆத்மாவை குளிர செய்வதை போல் என்று சொன்னாரே பாருங்கள். அதுபோன்ற ஒரு மதுரத்தை இழப்பது சரிதானா? ஒருவரும் இழந்து விடக்கூடாது. என்ன மதுரம்? நாட் ஓன்லி கீழ்ப்பிடிதல் என்றல்ல. எதை வைத்திருக்க வேண்டும் சொல்லுங்கள். எஸ், நாட் ஓன்லி த ஒபீடியன்ஸ், தட் இஸ் த ஃபஸ்ட் பார்ட். அது கொஞ்சம் இருக்கத்தான் வேண்டும். அந்த ஒபீடியன்ஸ் என்று அந்த பெரிய பாத்திரத்திலே அடங்கியிருத்தல் என்று பார்த்தது, இந்த சின்ன பாத்திரம் அங்கே கீழ்ப்பிடிதல் இல்லாமல் இருக்கும். அதை ஒன்று கஷ்டமே இல்லை. ஆனால் அடங்கியிருத்தல் என்ற பகுதியை டோன்ட் லூஸ் இன். கீழ்ப்பிடிதல் என்ற பகுதியை மனுஷியம் பிய்த்து எடுக்க பார்க்கும். நாங்கள் அப்படித்தான் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்பும். நோ, தேவனுக்கா இல்லை மனுஷனுக்கா ஐ வாண்ட் டு ஒபே காட் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையும் நான் பெற்றிருந்திருக்க வேண்டும். பட் சப்மிஷன், என்னுடைய அடங்கியிருத்தலை, இஃப் எ மேன் ஆஸ்கின் கேட்டால் ஐ கேனடா ஆஃபர் இட் டு யூ, உமக்கு நான் தர இயலாது என்று அவன் சொல்ல வேண்டும். எஸ், அவிசுவாசியான ஒரு புருஷன் ஒரு மனைவி இருந்தால் அவள் விரும்பி போக வேண்டும் என்றால் போகட்டும் என்று எழுதியிருக்கிறது. அவள் ஒரு முறை எனக்கு தெரிந்திருக்க ஒருவரை வைத்திரும் பொழுது ஒரு கத்தி வைத்து கணவனை அடிக்கடி குத்த வந்தவுடனே சாரி டு சே தட், நான் சொல்ல விரும்புகிறேன், நான் 2 பிள்ளைகளை இருக்கிற அந்த பிள்ளைகளை நான் பாதுகாக்க வேண்டும், நீ போக வேண்டும் என்றால் போகலாம் என்று அவன் சொல்லிவிட்டார் என்று கேள்விப்பட்டு அது எல்லோரும் சரியானதாக ஏற்றுக்கொண்டாள். எந்த வசனத்தின்படி அவள் போக விரும்பினாள், அவிசுவாசின் அவள் போக விரும்பினாள், போகட்டும் என்று சொல்லுவதைப் போலவே அதுபோன்ற பகுதிகளிலே ஒரு உயிர் ஆபத்து என்று வருகின்ற பகுதியிலே let them go, if they want to go, போக வேண்டுமென்றால் போகட்டும் என்பதுதான். ஆனால் நீயோ என்ன செய்யாதே, மறு விவாகம் செய்து விடாதே, அவள் திரும்பி வந்தால் வரட்டும், இல்லை என்றால் விட்டுவிடு என்று அதை அவர் சொல்லுவார். அதுபோன்ற பகுதியை மாத்திரம்தான் அவள் போகட்டும் என்று சொன்னாரே அல்லாமல் அதுவும் கூட விவாகரத்து இல்லை, 100க்கு 100 விவாகரத்து என்று அவர் சொல்லவே வரவில்லை. அவள் பிரிந்தால் பிரிந்துவிட்டு போகட்டும் என்று சொன்னார். மறுமணம் என்று உண்டோ? 100க்கு 100 மறுமணம் என்பதும் இல்லை. வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் அந்த அற்புதமான குடும்பத்திற்குரிய அந்த பிரமாணங்கள் ஒளிந்து போகும் என்று எண்ணுகிறீர்களோ? ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. குடும்பங்களை அப்படி கட்டி இணைக்கக்கூடிய கர்த்தர் அவர். என்னோடு சேர்க்கிறவன் என்னோடு இருக்கிறான், சேர்க்காதவன் எனக்கு விரோதி. பேய் ஒன்று தான் எனக்கு விரோதம். அந்த பேய்க்கு சமமாய் அவளை வைத்து பிரிவினை கொண்டு வருகிறவர்களை எனக்கு விரோதி என்று சொல்லிவிடுவேன் என்று அவர் சொல்லவில்லையா? ஆகவே இந்த சப்மிஷன் என்று சொல்கின்ற பகுதியையும் மனதில் வைத்து டேஸ்ட் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஐ லவ் இட் எஸ், ஐ வாண்ட் தேட். நான் ஒரு வேலைக்காரனாக இருந்து கூலி வாங்குறவனை போல் இருக்கக்கூடிய சாதாரண ஒபீடியன்ஸ் அல்ல. திஸ் இஸ் அ ஸ்லேவ். என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுவேன், நான் அங்கே அதற்கு மாறுத்திரம் சொல்லுவதில்லை என்று சொல்கிறேன். சப்மிஷன் டு காட், தேவனுக்கு அதை முதலாவது கொண்டு வந்து வைத்து பழகினவன் தான் தென் he can come into the world, உலகத்திற்கு வர முடியும். தன்னுடைய அவன் போகிற இடங்களிலெல்லாம் சில அத்தாரிட்டி இருக்கும், அதற்கு மனப்பூர்வமாய் சப்மிட் பண்ணி இருப்பான். ஒரு பிரின்சிபல் இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ணியே இருப்பான். ஒரு வேலை எஜமானனாக இருந்தால் மனப்பூர்வமாய் சப்மிட் பண்ணியிருப்பான். மனப்பூர்வமாய் சப்மிட் பண்ணுவதற்குரிய விளக்கத்தை எப்படி அவர் சொன்னார்? அது நல்ல எஜமானாக இருந்தால் என்ன, தீய எஜமானாக இருந்தால் என்ன, அவருக்கு மேல் என் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே அத்தாரிட்டி கொடுத்தது இந்த மேனேஜருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்வது கர்த்தர் தானே கொடுத்தார். அதற்கு மேல் கர்த்தர் இருக்கிறபடினாலே எப்படி ஒரு கீழ்ப்படிவான்? எப்படி அவன் கீழ்ப்படிவான்? சப்மிஷன் அடங்கி இருந்து அவன் கீழ்ப்படிவான். எங்கு பார்த்தாலும் ஸ்ட்ரைக் என்றும் எங்கு பார்த்தாலும் சண்டை என்றும் போட்டி என்றும் போய்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஹியர் ஆர் த ஹெவன்லி பீப்புள், தே சப்மிட். தங்கள் அடங்கி இருக்கிற வாழ்க்கையினாலே தே பிகம் த கார்டன் ஆஃப் ஏதேன் தோட்டத்தை போல் மாறுவார்கள். ஹல்லேலூயா! நீங்களும் நானும் அந்த ஏதேன் தோட்டமாய் அழைக்கப்பட்டவர்கள். எப்படி நாம் அழைக்கப்பட்டோம்? எதை வைத்து எழுந்தது? கீழ்ப்படியாமை வைத்து எழுந்தது. எதை வைத்து நாம் மீட்டெடுக்கப்பட்டோம்? நாட் ஓன்லி த கீழ்ப்படியாமை, அதற்கு மேலாக கிறிஸ்துவின் மூலமாய் அடங்கி இருக்கக்கூடிய ஸ்லேவ் ஆஃப் காட், தேவனுடைய அந்த அடிமை, கர்த்தருக்கென்ற அடிமை என்று வருகிறோமே, விருப்பத்துடன் நாம் செய்கிறோமே அந்த கீழ்ப்படிதல், அதற்கு போய் தான் அந்த அடங்கி இருத்தல். அதுபோன்ற இந்த சென்ஸை இழந்து விட கூடாது. எனவே அதை எபேசில் நாம் வாசித்த அந்த வசனத்தை போல் நீங்கள் இடையிலே சொன்னதை போல் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று வருவது கிறிஸ்துவுக்குள் தான். அது கிறிஸ்துவுக்குள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது
எண்ணி நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிற பகுதி தான். ஆனொன்றுமில்லை பெண்ணொன்றுமில்லை என்று எதை வைத்து அதை சொன்னார். அதெல்லாம் இப்போ அதிக நேரம் இல்லாவிட்டாலும் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் நீ உணர்ந்திருக்க வேண்டும். அவனும் கிறிஸ்துவை போல் மாறலாம், நானும் சொல்லுங்கள், அவரும் பரிசுத்தன் அபிஷேகம் பெறலாம், மனைவியை நானும் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெறலாம். அவரும் அன்பிலே வளரலாம், நானும் அன்பிலே வளரலாம். அவர் பொறுமையிலே வளரலாம், நானும் பொறுமையிலே வளரலாம். அவருடைய மனம் புதிதாகிறதுனாலே அவரும் மறுரூபம் அடைவார், நானும் மறுரூபம் அடைவேன். கிறிஸ்துவுக்குள் உள்ள சமநிலை அதுதான். இயேசுவே ஒரு சமநிலையை இவ்வாறு சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராயர்கள். சமநிலை இல்லையா? என் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறதை போலவே நீங்களும் என்னையாது பிதாவுக்கு இசைவாய் எங்களையும் கொண்டு வந்து வைக்கிறீரோ, உண்மையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறீரோ என்று நாம் கேட்டுக்கொள்வதா? தட் இஸ் யூஸ்லெஸ். மனுஷியத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திற்குரிய இந்த இந்த பகுத்தறிவாளர்களைப் போலவே பேசிக்கொள்கிறவர்கள், அரசியலை வைத்து வாழ்கிறவர்கள், வேத வசனத்தையே அவர்கள் வேல்யூ பண்ணுவதே இல்லை. மனுஷனுக்கு பிரியப்படி அவர்கள் எல்லாம் ஊழியம் செய்துவிட்டு இப்படி ஒரு சமத்துவத்தை பேசுவது சில பெண்களுக்கு மனம் குளிர செய்து விடும். அதனால் அடைகிற நஷ்டம் என்னவென்றால், த ஹெவன் இஸ் டேக்கன் அவே, பரலோகமே அவர்களை விட்டு விலகி சென்று விட்டது என்பதுதான். த சர்வன்ட் ஆஃப் காட், ஒரு தேவனுடைய ஊழியனாக இருந்து, கேன் ஐ ராம் த கிங்டம் ஆஃப் காட் ஃப்ரம் யூ, உங்களிடம் தேவ ராஜ்யத்தை நான் படித்து கொள்ள இயலுமா? பீப்புள் டூ தேன். அதை அவள் செய்யும் பொழுது தேன் ஆன்சர் டு காட், தேவனுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஐ வாண்ட் டு புட் இட் இன் மை சில்ட்ரன்ஸ் ஹார்ட். என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் நான் தருவது உண்டு. என்னுடைய அப்பா அவர்கள் டீச்சராக, அவர் ஹெட்மாஸ்டராக இருந்தவர். அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? டீச்சரை பற்றி குறைவாய் ஒரு வார்த்தை பேச விட மாட்டார்கள். ஷட் அப் என்று சொல்வார், அடித்து விடுவார்கள். சில சமயத்தில் அடித்து விட்டு டீச்சரை பற்றி பேசுவார். உபாத்தியாயரை பற்றி தனக்கு தெய்வம் கொடுத்த அந்த டீச்சரை குறைத்து பேசுவார் என்று சொல்வார்கள். நாங்கள் ஜென்மத்திற்கும் எங்கள் வீட்டில் மொத்தம் 7 பேர், நான் ஒரே பையன். எல்லோரும் எங்கள் சரித்திரத்திலே எங்கள் டீச்சரை பற்றி என்னை அடித்தாலும் சுப்பிரமணிய வாத்தியார் என்று ஒரு இருக்கிறார், இன்னொரு லட்சுமணன் வாத்தியார் இருக்கிறார், அவர் இலக்கணத்திற்கு ஒரு வாத்தியார். என்னடா ரத்த சீட்டி தங்கராஜ் சாருடைய அவருக்கு பெயர் எடுக்க வந்தாயா, அவர் பெயரை எடுக்க வந்தாயா, புரட்டடா கையை என்று அவர் சொல்லுவார். ஹெட்மாஸ்டர் அவர் இருந்தாலும் என்ன, இவர் புரட்டி வைத்து ஸ்கேலை இவர் உருட்டி வைத்து விடுவார். சப்பட்டையும் அடிக்க மாட்டார், உருட்டி வைத்து சொல்லலாம் என்று அடி அடிப்பார். அப்பாட்ட சொல்லலாமா என்று யோசனை வரும், கொன்று விடுவார். அவர் அதை விட அடித்தாலும் அடித்து விடுவார். அடி வாங்கிட்டு வந்து அப்படியே என்னடா வீங்கிருக்கு சார், சும்மா லேசா என்று சொல்லி கொண்டு சமாளித்து போய்விடுவோமே அல்லாமல் லட்சுமணன் சார் இப்படி அடித்து விட்டார் என்று நான் சொல்வேன். ஒரு நாளும் இல்லை. வீட்டில் அனுமதித்தது இல்லை. எங்களுடைய டீச்சரை பற்றி பேச அனுமதித்தது இல்லை. அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்வதை அப்படி நாங்கள் கற்றுக்கொண்டோம். தகப்பனுக்கு சொல்வதை கீழ்ப்படியதை நாங்கள் அப்படி கற்றுக்கொண்டோம். ஏன்னா இதை செய்வேன் என்று சொன்ன ஒரு டைம் கேட்டார், அப்பா இதை செய்தால் அங்கே காற்று அங்கே அடித்து போய்விடும், அதனால் தான் நான் இதை இங்கே வைத்து விட்டேன் என்று நான் சொன்னேன். என்னடா சொன்னால், இனி நான் சொன்னதை செய்திருக்க வேண்டாமா? இங்கே பார், வா என்று கூப்பிட, தம்பி என்னை கூப்பிட, தம்பிக்கு வாடா. ஒரு தீப்பெட்டியை கொடுத்தார். தீப்பெட்டியை கொடுத்து அந்த மூலையிலே போய் அந்த வீட்டை கொளுத்து என்று சொல்ல, கொளுத்தி விட வேண்டும், புரியுதா கேட்டார். அப்படி எப்படி அவர் அந்த அடங்கியிருத்தலை கற்றுக் கொடுத்தான்னு பாருங்களேன். தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். அப்படி அவர் செய்ய போவதிலேயே செய்யவும் மாட்டார். ஆனால் ஹீ டீச் மீ தட் ஒபீடியன்ஸ் டு த சில்ட்ரன். சின்ன பிள்ளைகளுக்கு அந்த கீழ்ப்படியில் ஆரம்பித்து நாட்கள் வர 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 கீழ்ப்படியில் மேன்மை அடங்கியிருத்தலை கொண்டு வந்து காண்பிப்பது மேன்மை அல்லவா? ஏன் அந்த மேன்மை? we are not lost. நாங்கள் காணாமல் போகவில்லை, இழந்து போகப்படவில்லை, பரலோகத்தை விட்டு வெளியே நாங்கள் போகவில்லை. எல்லோரும் பரலோகத்திற்குரியவர்களாக மாறிவிட்டோம். எதை பரலோகம் இழந்ததோ அதை ஒரு பெற்றோர் பாடுபட்டு கொண்டு வந்து வைத்து விடுகிறார்களே பாருங்கள். that is the good family. நல்ல ஒரு குடும்பம், ஒரு நல்ல ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதைத்தான் செய்ய வேண்டும். நல்ல ஒரு தாய் அதை செய்திருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகள் திருமணமாகி போனாலும் கூட அவருடைய பரலோகம் பறித்து போவதற்கு விடாமல்படி அடங்கியிருந்திருக்க வேண்டும், இதன்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார்கள். தவறாய் சொல்வதை போல் தோன்றுகிறது, பரவாயில்லை, அதிலும் நலம் இருந்தாலும் இருக்கும் என்று சொல்லி கொடுத்திருக்க வேண்டும். That is a beautiful life. I have not seen in the many families
என் குடும்பங்களை நான் கண்டதில்லை. ஐ எம் ஸோ சாரி. அப்படி நான் பார்த்ததில்லை. வெளியே நான் சொல்கிறேன். பட் யூ, நீங்களும் உங்களுக்குள்ளே அப்படி இருக்க அந்த அடங்கியிருத்தலை நன்றாய் நீங்கள் செய்திருந்திருக்க வேண்டும். ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை என்று சொல்வதெல்லாம் காட்லினஸ். நான் பரிசுத்தராக இருக்கிறதை போலவே நீயும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பதுதான். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை அவர் அந்த எபேசியர் அந்த 4ஆம் அதிகாரத்தில் அதை எப்படி அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று அதை அவர் சொல்லுவார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அங்கே அவர் கூறும்பொழுது 18வது வசனத்திலிருந்தே அதை வாசிக்க தொடங்குகிறோம். என்ன வாசிக்கிறோம்? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல், அதாவது 17ஆம் வசனத்திலே நீங்கள் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து தெய்வ சித்தத்தை அவருடைய அடங்கியிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்ல வருகிறார். எப்படி அவர் சொல்கிறார்? ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லும்பொழுது அந்த வசனத்தை அடிக்கடி நான் மனதிலே நான் யோசிப்பது உண்டு. ஆண்டவரே, என்னை ஆவிக்குள்ளாக்கிவிடும். நான் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும், மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து விடக்கூடாது. ஆகவே ஸ்பிரிச்சுவல் மைண்டடாய் ஆவிக்குரியவனாய் நான் வாழ வேண்டும் என்றால் என்னை முழுவதுமாய் டேக்கன் அப் வித் த ஸ்பிரிட், ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் ஜெபம் செய்வது உண்டு. ஒரு இக்கட்டான நேரம் வரும்பொழுது ஏதோ ஒரு மாதிரியான ஒரு அவ்வளோ ப்ளசண்ட்டாய் இல்லாத ஒரு சூழ்நிலை என்று வரும்பொழுது என்னை ஆவிக்குள்ளாக்கும் ஆண்டவரே. ஐ ஷுட் நாட் பி சக்கம் டு மை ஃப்ளஷ், என் மாம்சத்திற்கு என்று நான் போய்விடக்கூடாது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று சொல்லும்பொழுது த லார்ட் ஃபில் மீ வித் த ஸ்பிரிட், என் அபிஷேகத்தினால் அவர் நிறைத்து விடுகிறார். தென் ஹி டீச் மீ சம்திங், ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஆவிக்கேற்றபடி நடக்கவும் அவர் செய்கிறார். ஆகவே வித்அவுட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் துணை இல்லாமல் தெய்வ சித்தத்தை செய்யலாம் என்று எண்ணிவிடாதீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் தெய்வ சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார். அங்கே அடங்கி இருக்க பரலோகம் அங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். பி ஃபில்ட் வித் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவினால் நிறைந்து விடுங்கள். அது இல்லை என்றால் துன்மார்க்கத்திற்குரிய வெறிக்கு போய்விடுவீர்கள். அதுக்கு பேர் வெறி. இது நிறைந்திருப்பது குடும்பங்களில் நடப்பதெல்லாம் அநேக சமயங்களில் வெறி தான் நடந்து விடுகிறது. அவர்களுக்கு வெறி பிடித்தது போல் இருக்கிறார்கள். ஏனென்றால் தேவசித்தம் செய்யக்கூடிய மனிதன் அவன் வெறி கொண்டவன் அல்ல, ஆவியினாலே நிறைந்து வாட் இஸ் த வில் ஆஃப் காட் என்று அறிந்து அவன் குடும்ப வாழ்க்கையிலே அவன் பத்திரமாய் அவன் நடப்பான். ஆகவே அடுத்து அந்த வசனத்திலே 19ஆம் வசனத்திலே என்ன அருமையான வசனம் வெளியிருக்கிறது பார்த்தீங்களா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, அது ஆங்கிலத்திலே ஸ்பீக்கிங் டு ஒன் another என்று ஆரம்பிக்க என்று எண்ணுகிறேன். அப்படித்தான் இருக்கிறது. ஸ்பீக்கிங் டு ஒன் another. தே வில் ஒன்லி ஸ்பீக் டு ஒன் another. தன் கணவன் மனைவியில் பேசும் ஸ்பீக்கிங் தான் இருக்க முடியும். என்று கர்ஜனையோ அல்லது ஹாவ் என்று சொல்லு சத்தமோ. இயேசுவை குறித்து இவர் எழுதியிருக்கிறது. அவர் வீட்டிலே இருக்கும் பொழுது அவருடைய சத்தம் எங்கே கேட்கவில்லையாம்? வீதியிலே கேட்கப்படவில்லை. நீங்கள் யூதயா வீடுகளை போய் பாருங்கள், ரொம்ப க்ளோஸாக சந்துகளை போல் இருக்கும். அப்படி ஒரு சின்ன வீதி தான். இங்கேயாவது இப்பொழுது பெரிய வீதியிலே நிறைய ட்ரக்கு போய் லாரி போகுது என்பதற்காக வைத்திருக்கிறான். சின்ன வீதியிலே அவருடைய சத்தம் வீதியிலே கூட கேட்கப்படுவதில்லை. ஏனென்றால் he was full of the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார். ஸ்பீக்கிங் டு ஒன் another வைத்தே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆர் யூ ஃபில்ட் வித் த ஸ்பிரிட் என்பதை கண்டுபிடித்து விடலாம். யூ ஆர் நாட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங், ஆர்கியூயிங். நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஆர்கியூயிங், எதிர்த்து பேசுகிறவர்களாய் அல்லது திட்டுகிறவர்களாய், முகத்தை எப்பொழுதுமே ஃப்ரவுண்டாய் நீங்கள் வைத்து கொண்டவர்களாய், ஷவுட்டிங் சத்தம் போடுகிறவர்களாய் என்று இருக்கும் பொழுதே வாட் இஸ் த ஃபேமிலி தேர்? அந்த குடும்பத்தில் என்ன மென்மையான அந்த அடங்கியிருத்தல் காணப்பட முடியும். அதுவும் என்ன சொல்கிறார் அவர்? சங்கீதத்தாலும் கீர்த்தனை ஞான பாட்டிலாம் ஒருவருக்கு புத்தி சொல்லுவது கூட எப்படி இருக்குமா? பாட்டு படிப்பதை போல் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? நான் சொல்வதை கவனி திஸ், நான் சொல்வதை கவனி தேட் என்று சொல்வதல்ல. அது எப்படி இருக்குமா? அது சொல்வது சிங்கிங் லைக் தேட். அது ஒரு சிங்கிங் போல் இருக்கக்கூடும். என் கணவர் புத்தி சொன்னாலும் அதில் ஒரு இனிமை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி. என் மனைவி சில ஆலோசனை சொன்னால்
எவ்வளவு மதுரமாய் அதை நாசுக்காய் ஒரு நல்ல பணிவோடு பண்போடு மெல்ல சொல்லுவார். ஏற்ற சமயத்திலே அந்த வைக்கப்பட்ட அந்த சொல்லப்பட்ட அந்த உத்தரம் அந்த வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களைப் போல் இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த நாட்களிலே எங்கள் பாட்டி ஒன்று இருந்தார்கள். எங்கள் அம்மாவுக்கு அந்த பாட்டின்னா அம்மாவுடைய அவர் ஸ்டெப் மதர் தான் சொல்லும் பொழுது, ஏய் சும்மா அவர் கோபக்காரன்னு தெரியும்ல, எல்லா நேரத்துலேயும் அவர்கிட்ட போய் பேசாதே, நல்ல திருப்தியாக சாப்பிட்ருக்கும் பொழுது அவருக்கு வெத்தலை எங்கள் அம்மா மடித்து கொடுப்பார்கள். வெத்தலை போட்டு கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய், நைஸாக பேசு என்று அவர்கள் சொல்லி கொடுப்பார்கள். அதுபோல் அப்படி அவர்கள் ஏற்ற சமயத்திலே பேச சொல்ல வேண்டாமா? அவரே ஒரு டென்ஷன்லேயே ஒன்று எது கொண்டு அதை இல்லை இதில் என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அதை வாங்கி கொண்டாங்கள் என்று நீங்கள் விலையேற பெற்ற ஒன்றை காசை கேட்டால் அவருக்கு அப்படி கோபம் மாத்திரம் வராதா என்று அந்த நாட்களிலே சொல்வார்கள். எப்படி சொல்ல வேண்டாம், புத்தி சொல்ல வேண்டுமா? வெத்தலை தடவி கொடுத்து அதை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நீ நைஸாக சொல்லியிருக்கக்கூடாதா என்று அவர்கள் எங்கள் பாட்டி அந்த ஸ்டெப் மதர், அவங்களுடைய எங்கள் அம்மாவுடைய ஒரிஜினல் அம்மா அவர் சீக்கிரம் இறந்து விட்டார்கள். இரண்டாவது ரொம்ப காலத்துக்கு முன்பே ஒரு 2வது கல்யாணம் செய்த என்னுடைய தாத்தா அவர் அந்த பாட்டி சொல்லி கொடுப்பார்கள். அப்படி இருக்க வேண்டும். புத்தி கேட்பது கூட புத்தி சொல்வது கூட எப்படி இருக்க வேண்டும்? இந்தாங்க நீங்கள் அப்படி செய்திடக்கூடாது, எங்கள் அக்காவை அடிச்சிருவாங்க எப்பா திடீர், நீங்கள் அப்படி அடிக்கக்கூடாது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே கொடுப்பேன். சரி என்று அவர் வாங்கி கொண்டே அந்த புத்திமதியும் ஏற்றுக்கொண்டு விடுவார். புத்திமதி கூட எப்படி இருக்க வேண்டும்? பாட்டு பாடுவதை போல் இருக்க வேண்டும். அது நல்ல ஞானப்பாட்டாக இருக்க வேண்டும். அது அற்புதமான சங்கீதமாக இருந்திருக்க வேண்டும், இனிமையாக இருந்திருக்க வேண்டும். பின்பதை அவர் அது என்னவென்று சொல்லி நான் உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, எல்லாவற்றுக்கும் காரணம் யார் தான்? கர்த்தர் தான் என்று அறிந்து அவரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். இந்த ஒரு ஆர்டிக்கல் நம்ம எழுதி இங்கே போட்டிருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், கர்த்தர் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அதை உடனே ஆமேன் என்று சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? ஆமேன் என்று சொல்ல வேண்டும். இல்லை சொல்லுங்கள் ஆமேன் சொல்லுங்கள். சும்மா ஆமீன் இல்லை, ஆமேன் 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 என்று சொல்லி கொண்டிருக்கிற அர்த்தமற்ற ஆமேன் அல்ல. எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தரை இருதயத்தில் கீர்த்தனம் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு அதை அவர்கள் ஒருவருக்கொரு அவர்கள் புத்தி சொல்ல வேண்டும். இஸ் இட் பியூட்டிஃபுல்? அது ஆச்சரியமான ஒரு பகுதி இல்லையா? அந்த மனைவி கீழ்ப்படியாத மனைவியாகவே காலமெல்லாம் இருந்து கொண்டாலும் வீட்டில் காலமெல்லாம் என்ன இருக்க வேண்டும்? சங்கீதமும் ஞானப்பாட்டும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். காலமெல்லாம் கீழ்ப்படியாது இருக்கிறபடினாலே காலமெல்லாம் அடிதடியும் சண்டையுமாக இருக்க வேண்டும். டமால் டுமில் என்று சத்தமாக கேட்க வேண்டும். காலமெல்லாம் சங்கீதம் இருக்க வேண்டும். If your husband is like that, the house is blessed. If the wife is like that, the house is blessed. இந்த இருவரும் நன்றாக இருந்தால் the children are blessed. They will also gain the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தை அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். இழந்ததை மீட்க வந்தவர் அந்த கீழ்ப்படியாமையை அகற்றி பிதாவின் சித்தம் செய்வதற்கு கிருபை அங்கே செய்கிறார். தொடர்ந்து அவர் என்ன என்று அவர் எழுதுவார். அந்த 20ஆம் அந்த வசனத்திலே தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் எது நடந்தாலும், எது கர்த்தர் கொடுத்தாலும், கர்த்தர் கொடுத்த நியமனத்தின்படி நான் பெற்றது. மேடம் குயானம்மையார் அடுத்த ஆர்டிக்கிளை நான் மொழிபெயர்க்கும் பொழுது உள்ளம் அகமகிழ்ந்து போனேன். அங்கே உள்ள ஒரு பணிப்பெண் இவருக்கு விரோதமாய் கிரியை செய்யும் பொழுது என் உள்ளம் கொஞ்சம் தடுமாறியது. ஆயிலும் அந்த நாளை எண்ணி பார்த்தால் கர்த்தர் எனக்கு கொடுத்த பணிப்பெண் அல்லவோ, ஆகவே அவருடைய நியமனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டேன் என்று அவளை நான் சொல்லவில்லை, சகித்து கொண்டேன் என்று அவர்கள் சொல்வார்கள். அதுபோலவே அதை எல்லாவற்றிற்காகவும் எது நடந்தாலும், நெகட்டிவாக நடந்தாலும் எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்திரித்து என்ற ஒரு பகுதி இருக்கிறதே. இது யார் செய்யக்கூடும்? ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட், ஆவி நிறைந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு பணம் கிடைத்தால் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், அவர்களுக்கு ஒரு ட்ரெஸ் கிடைத்தால் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், அவர்களுக்கு ஒரு விருந்து கிடைத்தால் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், ப்ரமோஷன் இருந்தால் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், அவர்களுக்கு தான் விரும்பியதெல்லாம் செய்து கொண்டிருந்தால் ஸ்தோத்திரம் அடைவார்கள் என்று இருக்கிறதே அல்லாமல் எல்லாவற்றிற்கும் ஆமேன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அதை வைத்து கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். சரி, ஏற்றுக்கொள்வோம் என்று கஷ்டப்பாடுபட்டல்ல, இயேசு கிறிஸ்து அவர் அருளியது என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லேலூயா, யூ ஷுட் பி ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். நான் டெய்லி அந்நிய பாஷை பேசுகிறேன், தட்ஸ் ஓகே, அது உங்களுக்கு சொந்த பக்தி விருத்தி.
பட் வாட் அபவுட் த ஃபேமிலி? த ஃபேமிலி இஸ் டெசலேட். அங்கே பித்து போட்டு விட்டீர்களே, உங்களுடைய பாய்சனை கொண்டு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து வைத்து விட்டீர்களே. இந்த பிள்ளைகளுக்கு என்றைக்கு நீங்கள் இந்த சப்மிஷனை கொண்டு வந்து பரலோகமாக நீங்கள் மாற்ற முடியும்? ஆகவே அது போன்று இயேசு கிறிஸ்துவினால் வந்து தரப்பட்டது தந்தரப்பட்டது என்று இருந்தால் அந்த நியமனத்தின்படி நான் வாழ்ந்தேன். அந்த பணிப்பெண் எனக்கு தீங்கு செய்தால், நான் சுகவீனமாய்ந்த பொழுது என் அங்கங்களெல்லாம் கீறி போட்டாள். அப்படிப்பட்ட பணிப்பெண்ணை அவளை நான் நேசித்தேன் என்று. ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த நியமனம் என்று இயேசு கிறிஸ்துவின் முன்னிட்டு அது நிமித்தம் கர்த்தரை நான் சோத்தரித்திருக்க வேண்டும். அடுத்த 21ஆம் வசனம் சொல்வது மிக ஆச்சரியமான ஒரு வசனம். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் சப்மிட், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நீங்கள் கவனித்தெல்லாம் யாருக்கு? ஒருவருக்கு ஒருவருக்கு என்ற ஒரே இடம் இங்கே மெயினாக கணவன் மனைவி என்று இருக்கும் பொழுது, ஈவன் வித் சர்ச் சபையிலே வரும் பொழுது கூட அது பொருந்தும். எது எப்படி நாம் ஒருவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று தமிழிலே வாசிக்கிறோம். ஆங்கிலம் எப்படி இருக்கிறது? சப்மிஷன். அவர்களுக்கு என்னமோ காரியமோ, ஒருவேளை அவருடைய ஏதோ ஒரு டென்ஷன் வந்திருப்பார்களோ, அதனால் இப்போ சொல்லி வந்திருப்பார்களோ, ஓகே கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் என்று அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வது. அல்லது என்னுடைய மனைவிக்கு என்ன டென்ஷனில் இருந்தாலோ தெரியவில்லை, ஓகே கேட்காத போல் தெரிகிறது, நமக்கு செவிடா என்று கேட்டுவிடக்கூடாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் அந்த கீழ்ப்படியில் உள்ள பகுதியினுடைய விரிவை நீங்கள் கண்டிடலாம். இயேசு தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லும் பொழுது அவருடைய தாய் தகப்பன் அவரை புரிந்து கொள்ளவில்லை என்று எழுதியிருக்கிறது. அவருடைய சகோதரிகளோடு அவர் என்ன செய்யவில்லையாம்? புரிந்து கொள்ளவில்லை என்று எழுதியிருக்கிறார். ஹீ லிவ்ட் எ சப்மிசிவ் லைஃப் அண்டர் தீஸ் பீப்புள். இந்த ஜனங்களின் மத்தியில் தான் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் போயிருந்தார். That submission is a wonderful thing. I go somewhere else, there is something happened, ஏதோ ஒன்று நடந்து விடுகிறது என்று வரும்பொழுது I know what it means submitting. அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலையிலே எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எத்தனை முறை அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ட்ரெயின்லேயே போகும்பொழுது சில காரியம் நடக்கிறது கற்றுக் கொடுத்துருக்கிற, பஸ்ஸில் போகும்பொழுது, மார்க்கெட்டிற்கு போகும்பொழுது, ஒரு பொருளை வாங்கும் பொழுது, ஒரு வேலைக்காரத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது, என் மனைவியோடு உள்ள காரியத்தில் வரும்பொழுது என்றெல்லாம் வரும்பொழுது இந்த ஃபியர் ஆஃப் காட், தெய்வ பயத்தோடு சப்மிஷன் ஒர்க் மைட்டி திங்ஸ், அந்த அடங்கியிருத்தல் வேண்டும். ஒரு மார்க்கெட்டில் பொருளை நீங்கள் வாங்கும் பொழுது கூட அப்படி என்னத்தையோ பேசுகிறார் என்று அந்த சாதாரண ஒரு வெண்டர் உங்களை குறித்து ஏதோ பேசும்பொழுது கூட அந்த ஃபியர் ஆஃப் காட், அந்த ஃபியர் ஆஃப் காட் ஒரு சுவிட்ச் ஆனாகி வைத்து விட்டு சப்மிட் டு திஸ் சிச்சுவேஷன், இதற்கு நான் ஆமேன் என்று ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். தட் இஸ் a beautiful thing of this submission. இந்த இழந்த தெய்வத்துடைய இந்த பகுதியானது உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் கிரியை செய்திருந்தால், when you go to heaven, wonderful, this is heaven. நான் பூமியில் வாழ்ந்ததும் இந்த ஹெவன் தான். இழந்ததை என்னை மீட்டு தந்த கர்த்தாவே, அன்பு இயேசு ராஜனே, இதோ நீ பூமியிலே வந்து பிதாவுடைய அடுத்தவைகள் என்று பிதாவுக்கு அடுத்தவைகள் எல்லாம் செய்து தாய் தகப்பனுக்கு நீ அடங்கி இருந்த அந்த வாழ்க்கை எவ்வளவு பெரிய விஸ்தாரமாய் நான் கண்டு என்னை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று அவன் இருப்பான். எப்படி அவன் கற்றுக்கொண்டான்? filled with the Holy Spirit, பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தான். இந்த மேலுள்ள வசனங்களெல்லாம் கை கொண்டிருப்பான். He will be speaking only, he is not shouting there. அங்கே அவன் எதை புத்தி சொன்னான் கூட அதை பாடலை போல் இருந்திருக்க வேண்டும். அவன் கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அவன் எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செய்திருக்க வேண்டும். சூழ்நிலைக்கெல்லாம் ஆமேன் அவன் சொல்லியிருந்திருக்க வேண்டும். Who will teach there? யார் இதை கற்றுக் கொடுக்க முடியும்? The Holy Spirit, filled with the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய நிறைவு இல்லை என்றால் நான் சொல்லினேன் கேளுங்கள். If I am not filled with the Holy Spirit every day, பல்லாண்டுகளுக்கு முன்பாகவே I would have become a useless person. பிரயோஜனமற்ற மனிதனாய் மாறியிருப்பேன். ஈவன் now, அப்படியே அந்த பகுதியை மறைத்து வாழ்ந்தாலும், நான் பிரசங்கிற போல் நான் இருந்து கொண்டிருந்தாலும், இந்த இன்சைட் would be rotten, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை, ஆனால் உள்ளே பிரேதங்கள், அழுகிப்போன அந்த உடல் சடலங்கள் நாருமே. அதுபோன்று ஒரு வாழ்க்கையை அவர் சொன்னார், இருதயத்திலேயே கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி என்று வாழ்க்கையை பரிசுத்தாவின் மட்டுமே தர முடியும். வாய்நாளே நீங்கள் அந்நிய பாஷை பேசினேன் என்று நீங்கள் உங்களை திருப்தி கொண்டு போகலாம். இருதயத்திலிருந்து ஒன்றை நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லவும், கர்த்தர் உங்களிடத்தில் பேசவும், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு பரிசுத்தாவியோடு சேர்ந்து உங்களுடைய பெருமூச்சுகளை விட்டு நீங்கள் வாழ்ந்தது உண்டாம். அப்படி இல்லாமல் ஒரு காலம் இது போன்ற இந்த அற்புதமான ஒருவருக்கொருவர் என்ற ஒரு பகுதியை தெய்வ பயத்தோடைய ஒருவருக்கொருவர் அடங்கியிருங்கள். சொல்லுங்களேன். ஆங்கிலத்தில் பாருங்கள், நான் ஒன்றும் தப்பாக சொல்லவில்லை.
ட்ரான்ஸ்லேஷனில் தமிழிலே அப்படி ஒரு பிழை, சிறிய பிழையாக இருந்தாலும் அது என்னை பொறுத்தவரையிலே இட் இஸ் பெரிய பிழை போல் தோன்றியது. ஒபீடியன்ஸ் என்று சொல்வது ஆர்டினரி திங், சப்மிஷன் என்று சொல்வது ஹெவன்லி திங், பரலோகத்துக்குரிய காரியம். அதை ஒரு வீட்டிலே ஒரு ஸ்திரீ இதை சாதித்து காட்டிவிட்டால் அந்த குடும்பம் மேன்மையாக இருக்கும், பிள்ளைகள் வாழ்வழிக்கப்படுவார்கள், அந்த குடும்பமே மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாய் அதை இருந்துவிடும். ஆகவே இதுபோன்ற சப்மிஷனை அவர்கள் வைத்திருக்க வேண்டும். அந்த 22வது வசனத்தை அவர் கடைசியாக அவர் சொல்ல வரும்பொழுது என்ன சொல்லிடுற, மனைவிகளே கர்த்தருக்கு சப்மிஷன், அங்கேயும் சப்மிஷன் தான், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதே போல உங்கள் சொந்த புருஷருக்கு அடங்கி இருங்கள். ஹூ ஹேஸ் டு பிகின் தட் பார்ட் ஃபர்ஸ்ட், முதலாவது என்று வருவதை மனைவி தான் சொல்கிறார். பின்பு தான் புருஷர்களை என்று உங்கள் சொந்த உங்களுடைய மனைவியை அனுபவர்கள் என்று ஆரம்பிக்கிறது. வாட் இஸ் லாஸ்ட், இழக்கப்பட்டது எதுவோ அதை மீட்டுக்கொள்ள வேண்டிய முதல் பகுதியை தான் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்கிறார். மனைவி தான் ஃபஸ்ட்டு, புருஷனுக்கு புத்தி இல்லையா? எஸ், மனைவி தான் ஃபஸ்ட். ஏனென்றால் ஷி லாஸ்ட் தட் சப்மிஷன், தன் அடங்கியிருத்தலை, தேவனுக்கு அடங்கியிருந்ததிலையும் தன் கணவனுக்கு அடங்கியிருக்க வேண்டியது இன்னதென்று அறியாது அவள் போய்விட்டாள். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் உங்களுடைய உத்தரவாதத்தை உணர்ந்திருக்க வேண்டும். சப்மிஷன், தட் பியூட்டிஃபுல், அழகுள்ள அந்த அடங்கியிருத்தலை விட்டுவிடாதீர்கள். அதை விட்டுவிட்டால் உங்களை விட்டு பரலோகமே போய்விடும். நீங்கள் தர வேண்டிய பரலோகத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு தரவும் இயலாது. வீடே காயாஸ் என்று மாறிவிட்டு நல்லது என்று காண்பதற்கு பதிலாய் பூமியானது ஆழத்தில் இருள் கொண்டிருந்தது, அங்கே எல்லாம் வெறுமையும் ஒழுங்கின்மையும் கிடந்ததை போல் குடும்பம் வாழ்வது சரிதானா? உங்கள் குடும்பம் பரலோகமாய் மாற வேண்டாமா? இதுபோன்று தெய்வ ஒரு பகுதியை தான் இன்று காலையிலே நாம் முதல் செய்தியாய் நாம் கேட்டோம். நாம் எல்லோருமே அந்த பகுதியை ஜென்மத்திற்கும் இழந்து விடாதபடி பத்திரமாய் பாதுகாத்து கொள்வோம். சகோதரர்கள், தேவன் சபையில் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 59 வசனம், கப்பர்நகூமிலே ஜெப ஆலயத்திலே அவர்கள் உபதேசித்து இவைகளை சொன்னார். அவருடைய சீசரில் அநேக இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்னு சொல்லி பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனால் சீமோன் பேதுரு மட்டும் சொன்னார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரவித்திரமாக, ஆண்டவரே யாரிடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் நம்மிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு எங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க, ஆண்டவரே நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க, நான் எப்படிப்பட்ட மனுஷன்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க, என்னை புரிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. ஜீவ வசனங்கள் நம்மிடத்து உண்டு ஆண்டவரே. அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு வசனமும் குறையாத வசனங்கள் ஆண்டவரே, அனைத்தும் ஜீவ வசனங்கள் ஆண்டவரே. அந்த வசனங்கள் ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக எங்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே. நான் கண்ணை பிடுங்கணுமா, நான் கண்ணை பிடுங்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் பாவத்தை வெறுக்கணுமா, நான் பாவத்தை வெறுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய சுய இச்சைக்கு நான் சாகணுமா ஆண்டவரே, நான் சாக விரும்புகிறேன் ஆண்டவரே. பணத்து மேலே மோகத்துக்கு விட்டு விலகணுமா ஆண்டவர், உடனே கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் நடத்துகிற எந்த பாதையிலே நான் என் சொந்த வழியில் நான் செல்லாமல் நான் உடனே நான் இதை செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. இப்படி தான் ஆண்டவரே நீங்கள் நடத்துகிற பாதையில் ஆண்டவரே ஒரு நாளும் முறுமுறுக்காதபடி ஆண்டவரே நான் உடனே நான் அந்த செய்வதற்கு இம்மட்டும் ஆண்டவரே கிருபை கொடுத்து நீங்கள் பாதுகாத்து வருவீங்க. வர நாட்களில் ஆண்டவரே நீங்கள் கிருபை கொடுத்து பாதுகாப்புங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. யோவானுடைய கரத்தில் இயேசு இந்த வேலையில் என்ன செய்யுங்க, நீங்கள் இடம் கொடுங்க, அப்போ நான் இதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சார். கடந்த நாட்கள் முழுவதும் வேலை செய்கிற இடத்துல, சபையில், மற்ற போகிற எல்லா இடத்துலையும் ஆண்டவர் கீழ்ப்படியக்கூடிய அந்த வாழ்க்கையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. எங்கள் ஓனர் ரொம்ப முரட்டுக்குள்ள மனுஷனாக இருப்பார். அவர் திட்டும் போதெல்லாம் பார்க்கும்போது இந்த 2 கண்ணமும் அவருக்கு விடச்சி அப்படியே நிற்கும், கண்ணை சிவப்பாகும். அப்போ நான் அந்த இடத்துல எதுவும் பேச மாட்டேன். அது நியாயமாக இருந்தாலும் அந்த இடத்துல பொறுமையாக போயிடுவேன். அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நேரம் கழித்து அவரே சமாதானமாக அவரே பேசுவார். தன்னுடைய பிழையை அவரே உணர்ந்து கொள்வார். நம்ம மட்டும் அந்த இடத்துல நம்ம தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல நம்ம பொறுமையாக போயிட்டோம்னு சொன்னால் அது நமக்கு அது நல்லதாகவே இருக்கும். நமக்கு அந்த காரியம் நன்மையை உண்டாக்குது. அப்படி தான் எபிரேயரில் அவர் சொல்கிறாரு. எபிரேயரில்
அன்றியும் நம்முடைய சரீரத்தின்படி தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, அவங்க நம்மளை சிட்சிக்கும் போது அவங்க அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்போ நாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய பகுதியை, நான் செய்ய வேண்டிய பகுதி என்னன்னாக்கா, நம்ம அடங்கி இருக்கணும். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றியபடியே கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளலாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்கென்றே நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் போதிக்கிற எல்லா காரியமே என்னுடைய வாழ்வையில் நன்மைக்கு எதுவாகவே இருக்கிறது. ஆகவே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சவரனோடு பேசின வார்த்தைகளுக்காகவும் நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வேலை சொல்லும், நம்முடைய சபை, நம்முடைய போகும் இடங்கள் எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும் வேண்டும் என்று ஆண்டவர் பேசின அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காகவும் நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நான் ஆண்டவர் சொன்னார், நான் சுயமாக பேசவில்லை, என் பிதா என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் பேசுகிறேன். அப்புறமும் ஆண்டவர் சொல்வார், நான் என் பிதாவை கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறது போல் நீங்களும் என்னுடைய கற்பனைகளை நினைச்சீங்கள், கை கொள்ளுங்கள் என்று சொன்னார். கோ இந்த உலகத்தில் போகும்போது அந்த வார்த்தைகளை, கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தைகளை ரொம்ப கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தைகளை நம்ம கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவருடைய ஜீவியத்தில் பார்த்திங்கன்னா நிறையா நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னார். அவர் ஒரே ஒரு வசனம் தான். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே தன் கீழ்ப்படியை கற்றுக்கொண்டார். இந்த முதல் கீழ்ப்படிதல். அப்போ எனக்கு குடும்பமாக இருந்தாலும் சரி, எனக்கு வேலை செல்ல இருந்தாலும் சரி, நான் சபையாக இருந்தாலும் சரி, நான் போகிற தொழில் இடங்களும் சரி, எல்லா இடங்களிலும் ஒரு கீழ்ப்படிதல். அதுதான் நான் ஆண்டவர் எனக்கு தந்த அந்த வார்த்தையை நான் கீழ்ப்படைய வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தையை நான் கைக்கொண்டு நான் கீழ்ப்படிந்து பிதா சித்தம் செய்ய வேண்டும். தேவன் அப்படி எனக்கு கிருபை செய்வான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். இந்த குடும்ப வாழ்க்கைன்றது கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் அளிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. அது அந்த பிரதரை பிரித்து காமிச்சது மாதிரி அடங்கி இருத்தல்ன்றது கீழ்ப்படிதலோட ரொம்ப உன்னதமான ஒரு இடம். ஏன்னா கீழ்ப்படிதல் நிறைய விஷயத்துக்கு டிக் பண்ணிடும். சொன்னதை செஞ்சுட்டா போதும், அது எப்படி செஞ்சாலும் சரி, அதுக்கு டிக் மார்க் அங்கே விழுந்துடும். ஆனால் அடங்கியிருத்தல்ன்றது சந்தோஷம் இல்லாமல் அந்த அடங்கியிருத்தல் உற்சாகமாக ஒரு விஷயத்தை செய்யாமல் அதுக்கு டிக் மார்க் அங்கே விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஒரு குடும்பமாக நானும் என் மனைவியும் வாழ்கிற ஒரு விஷயத்தில் கர்த்தர் என்னை ஒரு 5 வருஷமாக ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நடத்திக்கிட்டு இருக்காரு. நான் நிறைய தடவை சொல்கிற மாதிரி இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் கர்த்தர் என்கிட்ட இடைப்பட்ட ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன். அதில் முதல் இது இந்த 1 கொரிந்தியர் 6 முதல் விஷயம். அதில் அங்கே 7வது வசனம், 1 கொரிந்தியர் 6:7, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இது சபையை பார்த்து பவுல் எழுதுகிற ஒரு விஷயம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறதுன்னு சொல்கிறது அதை நான் எப்படி பார்த்தேன், என்கிட்ட கர்த்தர் அதை எப்படி இடைப்பட்டார்னா, என்ன விஷயமா இருந்தாலும் உன்னோட பர்சனல் விஷயத்துக்கு, தனிப்பட்ட நீ மட்டும்தான் பாதிக்கப்படுற ஒரு விஷயத்துக்கு உன் மனைவி அதை என்ன செஞ்சாலும் அதுக்காக உனக்குள்ள ஒரு வழக்கு உண்டானா, இது தப்பே அவங்க பண்ணுறதுன்ற ஒரு எண்ணம் உண்டானாலே அது குற்றமாக தான் இருக்குது. அதை நீ என்னன்னாலும் நீ சொல்லிக்கலாம். ஆனால் அது என்னை பொறுத்தவரைக்கும் அது குற்றம். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த 7வது வசனத்தை அழகாக இங்கிலீஷில் எப்படி இருக்கும், the very fact that you have lawsuits among you means you have been completely defeated. நீ ஆவிக்குரியவனாக இருக்கிற தகுதியவே இழந்துட்ட. அதோட ஒரு வழக்கு உனக்கு உண்டாயிட்டாலே, உன் மனைவி ஏதோ ஒரு விஷயம் உன்னோட தனிப்பட்ட ஒரு விஷயத்தில், அது சமைச்சு தரதில் லேட் ஆகலாம், இல்லை ஒரு சமாதானம் உன்னோட தனிப்பட்ட விஷயத்தில்
விஷயத்தில் மட்டும் அப்படி இருந்துட்டா நீ ஆவிக்குரியவனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆளாயிட்ட. இது சபையிலையும் நம்ம கொண்டு வந்துக்க முடியும். சபையில் இருக்க எல்லா சகோதரிகள் மேலும் எனக்கு எந்தவித வழக்கம் இல்லையான்னு நான் செக் பண்ணிக்கிறது அடிக்கடி பண்ணிக்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லது. இதில் இன்னொரு பார்ட்டு, ஒருவேளை அந்த ஒரு விஷயம் என்னோடய தனிப்பட்ட விஷயத்தில் என் குடும்பத்தையோ இல்லாட்டி என்னோடய சபைக்கோ அது அகென்ஸ்டாக மாறுது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தால் மட்டும் நான் அங்கே ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது. பிரதர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினது மாதிரி அந்த சங்கீத பாடல்கள் மாதிரி என்னுடைய அறிவுரைகள், என்னுடைய வேதத்தின்படியான என்னுடைய வார்த்தைகள் அங்கே வரணுன்றது அவசியம். இதுக்கு கர்த்தர் என்கிட்ட பேசினது 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தில், அதாவது ஒருத்தவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறதுக்கு இந்த தகுதி எனக்கு இருக்கான்றதை நான் எப்பயுமே நான் செக் பண்ணிக்கிறது என்னோடய வழக்கம். அது கர்த்தர் சொல்லிக் கொடுத்தது. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தில் பவுல் வந்துட்டு தீமோத்தேயுக்கு கொடுக்குற அட்வைஸ் இது. 1-2 வசனங்களில், முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. அப்படின்னா இதை நான் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, யாரோ ஒரு ஆளுக்கு நான் அட்வைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க பர்ஃபெக்டான ஒரு ஆளாக இருக்காங்கன்னு நான் முதல்ல நினைக்கணும். அவங்க ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆள். கற்புள்ளவங்கன்னு சொல்லி இதில் போடுறது வந்து தி பர்ஃபெக்ட். அவங்கள பற்றின எந்த ஹிஸ்ட்ரியும் என் மைண்டில் இல்லை. நேற்று இதே தான் பண்ணாங்க, முந்தா நாள் இதே தான் பண்ணாங்க, 10 நாளைக்கு முன்னாடி இதே தான் பண்ணாங்கன்ற எந்தவித ஹிஸ்ட்ரியும் என் மனசுக்குள்ளே வைக்காமல் இருந்தால் புத்தி சொல்கிறதுக்கான ஒரு தகுதிக்குள்ளே நான் வரேன். அப்படி இல்லாட்டி அந்த புத்தி சொல்கிற தகுதியே எனக்கு இல்லை அப்படின்றது தான். ஏன்னா இந்த நான் இப்படி யோசிச்சு பார்த்தது உண்டு. கர்த்தர் என்னை நடத்தின பாதைகள் ரொம்ப அதிகம். என் மனைவியை நான் இன்றைக்கி சொல்ல முடியும், கர்த்தர் முன்னாடி சொல்ல முடியும், என் மனைவியை முழு மனசாக நான் நேசிக்கிறேன். ஒரு காலத்தில் என் மனைவியை நான் வெறுத்த ஒரு ஆள் தான். எப்படி இந்த சேஞ்ச் வருதுன்னா, கர்த்தர் நிறைய விஷயங்கள் எனக்கு கூட இடைப்பட்டிருக்காரு. நான் அதில் ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு 100% என்னை பற்றி தெரியும், என் மனைவியை பற்றி 100% தெரியும். அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி என்னையே என் மனைவியை நினச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், என் மனைவினால் மட்டும்தான் என்னை சரி செய்ய முடியும், என்னால் மட்டும்தான் என் மனைவியை சரி செய்ய முடியும். கர்த்தர் பிளான் பண்ணுறது வெறும் தகுதியை மட்டும் இல்லை. ஒருவேளை நம்ம நாளைக்கு ஒருத்தவங்க யாரோ 2 பேருக்கு மேரேஜ் பண்ணுறோன்னு நம்ம யோசிக்கிறோன்னா, நம்ம யோசிக்கிறதுலாம் 2 பேரோட படிப்பு, இந்த மாதிரி ஒரு சில மனுஷங்கமாக கண்ணு முன்னாடி பார்க்குறது மட்டும்தான். கர்த்தருக்கு மட்டும்தான் மிச்சம் இருக்க எல்லா வாழ்க்கையும் தெரியும், ஒவ்வொரு நாளும் தெரியும். இந்த ஒவ்வொரு நாள்லையும் இவன் என் பேச்சை கேட்டு அடங்கி இருந்து இவளை மாற்றிடுவான். இந்த ஸ்ரீ வந்துட்டு என் பேச்சை கேட்டு அவன் எவ்வளோ துரோகம் பண்ணாலும், அவங்க எவ்வளோ கோவப்பட்டாலும், எவ்வளோ துர்க்கிரியமான காரியங்கள் பண்ணாலும் நேசிப்பா. என்னோட அன்பை கொண்டு அவங்கள நேசித்து சரி செஞ்சிட முடியும். இவனும் என்னுடைய அன்பை கொண்டு அந்த ஸ்திரீயை நேசித்து சரி செஞ்சிட முடியும்னு என்னோட ஒவ்வொரு நாளையும் கரெக்டாக பார்த்து, இந்த பெண்ணு தான் இவளுக்கு சரியானவள் என்கிட்ட கூப்பிட்டு வந்து விட்டுருக்காரு அப்படின்னா, இந்த சகோதரன் தான் இவங்களுக்கு சரியான ஆள்னு கூப்பிட்டு வந்துட்டுருக்காருன்னா, அவர் எவ்வளோ பெரிய தேவன், அவர் எவ்வளோ பெரிய நல்ல தேவன். அந்த நம்பிக்கையை நான் உடச்சிடக்கூடாதுன்றதில் நான் தெளிவாக இருப்பேன். அதனால் சொல்ல வந்தது தான், அந்த அடங்கி இருத்தல் அப்படின்றது நான் அங்கீகரிக்கணும். தேவன் கொடுத்த கணவன், தேவன் கொடுத்த மனைவின்றதை நான் அங்கீகரிக்கணும். அங்கீகரித்ததுக்கு அப்புறமேட்டு ஒருவேளை அது அவங்க செய்கிற ஏதோ ஒரு விஷயம் என்னை தனிப்பட்ட முறையில் தான் பாதிக்குதுன்னா அதை பற்றி நான் கண்டுக்கிறதே இல்லை, அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஒருவேளை என் குடும்பத்துக்குள்ளே இருக்க சமாதானத்தையோ என் பிள்ளைகளையோ இல்லை அது என் சபைக்கான ஒரு காரியமாக வருதுன்னா அங்கே நான் எந்திரிச்சு நிற்கிறேன். எந்திரிச்சு நிற்கும்போது அங்கே நான் பேசுகிற விஷயங்கள் ஒரு பிரதர் சொன்ன மாதிரி ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும், ஒரு சமாதானத்துக்குரிய விஷயமா இருக்கணும், அவங்கள தூக்கி எடுக்கிற வார்த்தையாக இருக்கணும். அந்த வார்த்தைகள்லாம் வரும்போது அங்கே எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அவங்களோட அவங்க ஹிஸ்ட்ரியை வச்சுக்கூடாது. அதே மாதிரி நான் இப்போ சொன்னாலும் அவங்க மாற மாட்டாங்கன்ற இடத்துல இருக்கக்கூடாது. அது என்னோடய விசுவாசத்தை சோதிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நான் கர்த்தர்ட்ட ஞானத்தை கேட்டு அங்கே பேசுகிறேன். கர்த்தர் அங்கே அவங்கள மீட்டை என்கிட்ட கொடுப்பாருன்ற விசுவாசத்தோடு நான் பேசும்போது அந்த வார்த்தைகள் வந்துட்டு அவங்களையும் தூக்கி எடுக்கும், என் குடும்பத்தையும் கட்டும். இந்த இடத்துல நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன். கர்த்தரை நான் இன்னும் நீண்ட தூரம் கூட்டு போகணுன்னு விசுவாசிக்கிறேன். ஏன்னா இப்போவே நான் பார்க்கும்போது என் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என் வீட்டை பார்க்கும்போது இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணுன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தரை என்ன நடத்துவார்னு நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சகோதரர் மூலமாக பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் ஆண்டவர்களை வளர்ந்து வந்தாலும் எனக்கு தப்புனே தெரியாமல் செஞ்ச ஒரு காரியம் கர்த்தர் எனக்கு நியமித்தவர்களுக்கு நான் கீழ்ப்படியாமல் அடங்கி இருக்காமல் இருந்தது. அது ஏதோ ஒரு விதத்தில் அந்த அடங்கி இருக்கிறத நான் உதறி தள்ளிடுவேன். அது குறிப்பாக கொஞ்சம் அநியாயமாக பாடுபட நேர்ந்துட்டால் போதும், உடனே அதை போய் அவர்கிட்ட குறையாக சொல்லி, இல்லை என்னால் சண்டை போட முடிஞ்சவங்களா இருந்தால் அவங்கள்ட்ட அதை தர்க்கம் பண்ணி, இல்லை பைபிளையே வச்சு அவங்கள்ட்ட பேசி நீங்கள் பண்ணுறது நியாயம்தானா அப்படின்லாம் கேட்டிருக்கேன். ஆனாலும் ஆவியானவர் அதை என்றைக்குமே என்கரேஜ் பண்ணதில்லை. ஏதோ ஒரு வசனம் மூலமாக அதை என்னை தடுத்துகிட்டே தான் இருப்பார். இப்போ எங்கள் அம்மா அப்பாட்டே நான் சண்டை போட்டாலுமே
உன்னை தகப்பனே தாயும் கனம் பண்ண தானே சொல்லியிருக்கேன், நீ கனம் பண்ண சொன்னால் இப்படி எல்லா சூழ்நிலையும் ஏதாவது ஒரு வம்பு வளர்க்குறிய அப்படின்னு தான் என்ன ஆண்டவர் கேட்டிருக்காரு ஒழிய அதை என்கரேஜ் பண்ணதே இல்லை. இருந்தாலும் ஒரு வசனம் படிக்கிறப்ப எனக்கு அது நமக்கு கர்த்தர் நியமித்திருக்க சூழ்நிலைகளையும் மனுஷர்களையும் அந்த குறித்து முறுமுறுக்கிறது வந்து எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு வந்து அப்போ எனக்கு ரொம்ப ஒரு உணர்வு வந்த வசனம் வந்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது 15-16 நினைக்கிறேன். 15-16 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். நான் ஒரு முறுமுறுப்போ தர்க்கிப்போட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன்னா நான் ஒரு கோணலும் ஒரு மாறுபாடமான சந்ததியாக தான் இன்னும் இருக்கேன்னு தேவனை இப்போ எனக்கு உணர்வை கொடுத்தாரு. நான் டெய்லி ஜெபம் பண்ணுறதுனாலையோ டெய்லி வேதம் வாசிக்கிறதுனாலையோ நான் இன்னும் ஆண்டவர் பக்கத்தில் கூட வரல அப்படிங்கிற ஒரு அறிவு எனக்கு அப்போ தான் எனக்கு தேவன் கொடுத்தாரு. அத்தகைய ஒரு சத்தியத்துக்கு அப்போ கீழ்ப்படியும் போது தேவன் எனக்கு அதுக்கு உதவி செஞ்சாங்க. அப்படி கீழ்ப்படிகிறப்போ தான் அந்த நுகங்கள்லாம் எனக்கு எளிதாச்சு. நான் அப்போது முறுமுறுக்கிறது வந்து வரல. அந்த இதை தாண்டி போகக்கூடிய ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் எப்போவுமே தந்திருந்தார், இன்னும் தந்திருக்காரு. அந்த சூழ்நிலைகளில் வந்து இது என் பக்கம் உள்ள நியாயம் அப்படின்னு நான் பேசுகிறதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் என் வாயிலிருந்து புறப்படாதபடி ஒரு அடங்கியிருக்கிற ஒரு ஜீவியத்தை தேவன் வந்து வாழ கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணார். இன்னும் அதை நான் முழுமையாக வாழ்ந்தேன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் அதில் போக வேண்டிய தூரம் இருக்குது. இருந்தாலும் அது ஒளியே இல்லாத ஒரு இடத்துல அதை தப்புனே தெரியாமல் எவ்வளோ வருஷமாக நான் செஞ்சுருக்கேன். அதை சகோதரர் பேசப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அது வந்து ரொம்ப கேஷுவலாக அது வந்து எனக்கு அது உலகத்தில் ரொம்ப சாதாரணமாக பார்க்குறதுனால அதை நான் உணர்வே இல்லாமல் இருந்தேன். நம்ம யாரும் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடக்கூடாது. உலகத்தோடு நம்ம என்னை நானே ஒப்பிட்டு என் ஸ்டாண்டர்டை கம்மி பண்ணிக்கிட்ட மாதிரி பண்ணக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த வசனம் அது வந்து அதோடய ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹை. அத்தகைய வசனத்துக்கு தேவன் நம்ம கீழ்ப்படிய உதவி செய்யணும், அதை கீழ்ப்படிந்து வாழ ஹெல்ப் பண்ணுவான்னு நான் விசுவாசம் கேட்கிறேன். தேவன் இந்த நாள்லேயும் பேசின ஜீவனுள்ள அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு அடங்கியிருக்கிறது அவர் நியமித்த எல்லா பகுதிகளிலையும் அவருக்கு மனப்பூர்வமாய் அடங்கி வாழ்வது என்பது அந்த ஒரு பரலோகத்தினுடைய அந்த ஒரு சாயல். அதை ஒருபோதும் ஏதாவது ஒரு ரூபத்திலே இழந்து விடக்கூடாது என்ற எச்சரிப்பை பெற்றிருக்கிறேன். தேவன் ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நடத்தி செல்லும்போது அதிலேயும் அப்படிப்பட்ட ஒரு அடங்கியிருக்கிற ஒரு இருதயமுள்ளவனாய் பூரணமாய் அதற்கு அர்ப்பணித்தவனாய் வாழ வேண்டும் என்று உணர்ந்திருக்கிறேன். இயேசு சொன்னது போல தன்னை குறித்து புத்தக சுருளிலே எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்று பார்த்தபோது இதோ வருகிறேன் என்று உடனடியாக தன்னை அதற்காக முழுவதுமாய் அர்ப்பணித்த அந்த வாழ்க்கை. சகோதரர் சொன்னது போல அது ஒரு காரியம் என்று வரும்போது ஆண்டவரே என்னை ஆவிக்குள்ளவனாக மாற்றும் என்ற அந்த ஒரு ஜெபத்தை உடையவனாக வாழ விரும்புகிறேன். அப்படி இல்லாமல் அந்த ஒரு சூழ்நிலையிலே நானாக சுயமாக செயல்பட்டு அங்கே என்னுடைய சொந்த காரியங்கள் என்று உள்ளே வருகிறவனாக நானாக பேசுகிறவனாக என்று இல்லாமல் அதிலே முழுவதுமாக ஆவிக்குள்ளவனாக மாறி அதிலே பேச வேண்டிய காரியங்கள் என்று இருந்தாலும் இதிலே அந்த எபேசியர் 5:19 படிக்கிறது போல ஒரு கீர்த்தனைகள்னாலும் ஞானப்பாட்டுகள்னாலும் ஒரு புத்தி சொல்வது போல இருக்கிறவனாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி இல்லாமல் ஒரு தர்க்கம் செய்கிறவனாகவோ வார்த்தைகளை தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறவனாகவோ இருந்துவிடக்கூடாது என்ற உணர்வை பெற்றிருக்கிறேன். எனவே வரும் நாட்களிலே தேவன் நடத்துகிற எல்லா பகுதிகளிலையும் அதில் என்னை முழுவதுமாக தேவன் என்னை நடத்தி செல்கிறார் என்ற அந்த ஸ்தோத்திரத்தோடு உள்ள ஒரு இருதயத்தோடு அதில் முழுவதுமாய் என்னை அடங்கி இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து அதிலே அவருடைய ஆவிக்குள்ளவனாக மாறி அங்கே தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறவனாக மாற விரும்புகிறேன். தேவன் அப்படி உதவி செய்வான்னு நான் நம்பிக்கை கேடுகிறேன். நாம் எல்லோரும் எழுந்து நாம் கேட்ட வார்த்தைகளுக்காக ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலையும் நீர் இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எப்போதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கென்று தருகிற எந்த சூழ்நிலையிலையும் இந்த அடங்கி இருக்கிற இந்த பகுதியை விட்டு விலகிவிடாமல் இருக்க உதவித்தாரும் ஆண்டவரே. எப்போதும் அந்த பரலோகத்தின் சாயலை பெற்று வாழ உதவித்தாரும். உம்முடைய ஆவியிலே நிறைந்து எப்போதும் நாங்கள் உம்முடைய சாயலை விட்டு விலகிவிடாமல் வாழ உதவித்தாரும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய ஆவிக்குள்ளானேன் என்ற அந்த வாழ்க்கையை முழுவதுமாய் அபிஷேகத்தில் நிறைந்த வாழ்க்கையை வாழ உதவித்தாரும். நல்ல விழிப்புள்ள இருதயத்தை தாரும். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.